நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இளைஞர்கள் அல்லது யுவதிகள் ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துல கட்டாயமா அந்த காலை வாரி விடுறது, கிண்டல் பண்றது அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தர் லைஃப். அதுக்கு ஒவ்வொரு ஏரியாலே ஒவ்வொரு பேர் உண்டு. லந்த கொடுக்கறது, கட்டையை கொடுக்கறது, அப்புறம் எடக்கு பண்ணுறது, இப்படிலாம் பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியானவர்கள் அல்லது கல்லூரிகளுக்குள்ள ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தைக்கு பேர் கலாய்த்தல். கிண்டல் பண்ணுறது, எடக்கு பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு காமன் டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க, கலாய்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் இளைஞர் உலகத்துடைய ஒரு பண்பாடாகவே அது மாறி போயிருக்கு. அது ஒரு ஊடகம் மிகப்பெரிய தாக்கத்தை இதில் செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஊடகத்தை எடுத்தாலும் கூட கண்டென்ட்டே பெருவாரியான நேரத்தில் இந்த கலாய்த்தலாகத்தான் இருக்கிறது. இந்த கலாய்த்தல்ல பெண்கள் உலகத்துக்குள்ள எப்படி இருக்கு, ஆண்கள் உலகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஃபன் அண்ட் ஃப்ராலிக் தான் இந்த ஷோ. ஸோ யங் கலர்ஃபுல் ஷோ அபவுட் கலாய்த்தல். கலாய்க்கிறதுல அடிக்கடி இப்போ யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி என்ன? நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு டெர்மினாலஜி. அப்படி சமீப காலமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி என்ன கலாய்த்தல்ல? ஆடு சிக்கிடுச்சுன்னு வாங்க. யாராவது அன்னைக்கு கலாய்க்கிறதுக்கு மாட்டிட்டாங்கன்னா ஆடு சிக்கிருச்சு. வேற யாராவது மொக்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த கலாய்ஸ்டாராமா அந்த மாதிரி அந்த படத்துல வர டயரா. வேற 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 கடல்லே கிடையாதான். கடல்லே கிடையாது அப்படின்னா அதாவது அவங்க சொன்னதை நம்மள அவங்க டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கடல்லே கிடையாது, அதாவது உன்னால என்ன கலாய்க்கவே முடியாதுன்ற மாதிரி. கடல்லே கிடையாது. என்ன டயலாக் சொல்றீங்க? மோஸ்ட்லி யாராவது நம்மளை கலாய்ச்சிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம பல்பு வாங்கிட்டோம்னு தெரிஞ்சிடும். அந்த நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? வடை போச்சே அப்படின்னுவோம். வடை போச்சேன்னுவோம். அடுத்த செகண்ட் சரி சரி பப்ளிக் பப்ளிக் அப்படின்னுவோம். ஓகே, வடை போச்சே, பப்ளிக் பப்ளிக். வேற இது மாதிரி தான் கேட்குறேண்ணா. நீங்களாம் நல்லா வருவ. நீலாம் நல்லா வருவப்பா. நல்லா வருவோமா, நல்லா வருவோமா. தொப்பி 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 தொப்பி. ஓகே. நம்ம ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணியிருக்கும் போது நம்மளை வேணும்னே கலாய்ப்பாங்க இல்லையா? அப்போ ஐயோ என்னை கலாய்ச்சிட்டாங்களே, ஐயோ 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 அப்படின்னு. ஓ, அப்படி சொல்லிட்டு அவங்கள கலாய்க்க. ஓகே, வேற வேற இது மாதிரி என்ன வேர்ட்? யாராவது ஒரு பொண்ணு இதுக்கு என்னன்னா இன்னமே என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு ஆமா இவங்க பெரிய நீயா நான் கோபிநாத் சொல்லிட்டாங்க. இது என்ன கலாய்க்கிறியா? அது மாதிரி இங்கே சொல்லுங்களேன். நம்ம இப்போ எங்கேயா நம்மள யாராவது பார்த்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நான் நாங்கள் பார்த்தோன்னு என்றா கண்டு பார்த்த அப்படின்னு கேட்போம். என்றா கண்டு பார்த்த நமக்குள்ளே முடிச்சுக்கிடுவோமே. நமக்குள்ளே முடிச்சுக்கிடுவோமே. ரெண்டு பேர் சேர்ந்து கும்பலாக கலாச்சிக்கினாங்கன்னா அந்த கும்பல் பக்கத்தில் இருக்க கும்பல் எல்லாம் சேர்ந்து எவன் மொக்காங்கன்னு அவனை பார்த்தாடி கோல்னு கத்துறது. ஓ, கோல் போட்டாச்சு. ஓகே. செத்தாண்டா சேகர். செத்தாண்டா சேகர். இது ஒரு டயலாக் தாங்க. செத்தாண்டா சேகர். டிராப் ஆயிடுச்சுன்னா சோலமுத்தா போச்சா. சோலமுத்தா போச்சா. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் நார்மலாகவே நீங்கள் கலாய்க்கிற மாதிரியே தாங்க உட்காந்துருக்கீங்க, கண்ணை சிமிட்டிக்கிட்டு. கலாய்ச்சி முடிச்சிட்ட பிறகு சொல்ல வேண்டியது 4 பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. ஓ, 4 பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. இப்போ யாருன்னா ஒரு 2 பேர் கலாய்ச்சின்னு இருக்காங்கன்னா நம்ம மொக்க நிறைய வாங்கிட்டோம்னா பேட் ரவுடி அண்ட் த பேட் இன்ஸ்பெக்டர் both played basketball in my life. In my life. ஓகே 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 நைஸ். கேக்குறவன் கேட பிள்ளைட்டா கோபிநாத் கோட் போடலைன்னு சொல்லுவாங்களே. டேய் அவுட்டத்துமா. டேய் அப்பா, இந்த கோட்டு பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் ஓடுதுன்னு தெரியலையே. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இந்த பாத்தி நார்மலாகவே கலாய்க்கிறாரியா? சித்தப்பா சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஓ, சித்தப்பா சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். இப்போ யாராவது ஒரு பொண்ணை பத்தி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்கு அந்த பொண்ணை பத்தி அப்படி இப்படி எப்படி இப்படின்னு உடனே நாங்க வேறு வேறு உங்க வேற சமூகத்திட்ட இருந்து நாங்க கேட்கறோம், வேற 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 விஷயம் நிறைய நிறைய வாங்க 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 அப்படின்னு சொல்றது. இந்த டெர்மினாலஜி உங்களை தான் கலாய்க்கிறேன் நான். வேற வேற நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. ஓ ஏமா, நீ வந்ததுலேருந்து என்ன கரை வச்சே போயிட்டு இருக்கேம்மா. ஓகே, நிறைய எதிர்பார்க்குறேம்மா உங்ககிட்ட இருந்து. வேற விட்ரா விட்ரா சூனா பானா. விட்ரா விட்ரா சூனா பானா. ரொம்ப யாராவது கலாச்சிட்டே இருந்தாங்கன்னா போய் பெரியவங்களை கூட்டினா போ 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 பெரியவங்களை கூட்டு வா. யாராவது முக்கியா கலாய்ச்சிட்டாங்கன்னா தம்பி டீ இன்னும் வரலப்பா அப்படின்னு. தம்பி இன்னும் டீ வரல. ஓ காட் ஓ காட். மச்சான் கால்ல விழுந்துறேன்டா. மச்சான் கால்ல விழுந்துறேன்.
அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வேற தம்பி நீ இன்னும் வளரணும்பா. தம்பி இன்னும் வளரணும்பா. இது யாருக்கு இந்த டயலாகு? உச்சி குடும்பன் உழுவ தலையன் அப்படின்னு பொம்மலாட்டத்தில் சொல்லுவாங்க. நம்ம மரபுலேயே இருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் அதுக்கு கவுண்டர் பண்ணுவார். அதோட இந்த வருஷம் தான் இப்போ இந்த கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அதுதான் பாப்புலர். ஒருத்தர் சொன்னால் டப்புன்னு அதை கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு. அது நாடகங்களில் பார்க்கலாம், சினிமாக்களில் பார்க்கலாம். அது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இங்கிருந்து ஒருவர் ஒன்று சொன்னால் அதுக்கு இங்கிருந்து ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கலாம். இங்கிருந்து ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுக்கலாம். ஆனால் கவுண்டர்னா தெரியல, டக்குன்னு இருக்கணும். ரெடியா? யாருன்னு பார்த்துடலாமா? ஆண்களா பெண்களான்னு? என்னம்மா இங்கே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. இவங்கெல்லாம் என்ட்ரி ஆவாங்க தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன். தம்பி சட்டத்தை கையில எடுக்காத. பாப்பா போய் ஓரமாலாடு. ஐயோ கலாச்சிட்டாராமா. நீ சொன்னதை அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கோ. உனக்கு பின்னால் ஒரு சங்கதியாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. போன் ஒரு பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அந்த ஃபோனில் தான் நீ 1 மணி நேரமாக பேசின. இதான்ப்பா மார்க். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் இதுப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் இப்போ வரைக்கும் இது. நாராயணா இந்த கொசுத்தொலை தாங்க முடியல. நீ இன்னும் வளரவே இல்லை தம்பி. ஒரு பேராபத்து நம்மளை தாக்கி வந்துட்டே இருக்குது. எல்லாரும் தாழ்வான பகுதி நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நோட செல்லம். அடெப்பா இருக்கு. எம்ஏ எம்ஏ பிலாசபி. துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. மொக்க மோகன் கிச்சடிங்கப்பா கிச்சடி. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இன்னும் டீ இன்னும் வரல. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. போதும்டா சாமி, ரீல் அந்து போச்சு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. நீங்க வந்தா மட்டும் போதும். உச்சகட்டம். பன்னிக்குட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுதே. பேரழகன் சினேகா சொல்லிட்டாங்கப்பா. ஐயோ அதோ ஒரு அஜித் சார் சொல்றாருப்பா. அஜித் சொல்றாருப்பா. அஜித் நீங்க பார்க்க நல்லா தலதலன்னு கியூட்டா சின்ன தம்பில வர மனோரமா மாதிரியே இருக்கீங்க. ஐயோ கலாச்சிட்டாராமா. சரோசா குப்பை கொட்டுறியா? கொட்டு கொட்டு. உங்க எல்லாரோட மன தைரியத்தை பாராட்டி உங்களுக்கு குட்டுக்க போறது தொப்பி. தீஞ்சாச்சா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது தீஞ்சிருச்சுன்னு. நைஸ் நைஸ். நல்லா இருந்தது. யதார்த்தத்தில் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுமா. பசங்க கலாய்க்கிறாங்கன்னு பொதுவாக பேர் இருக்கு. உண்மையாகவே பயங்கரமாக கலாய்க்கிறது பொம்பளை பிள்ளைங்க தான். செமையாக கலாய்க்கிறீங்க. டக்குன்னு அந்த கவுண்டர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். கலாய்த்தல் கேட்கல என்னடா இதெல்லாம் ஒரு ஷோவான்னு தோணும். எவ்வளோ மேட்ரு வருதுன்னு மட்டும் பாருங்க. ஸ்டேட் வித் திஸ் ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இளைஞர் உலகத்தின் கலாய்த்தல் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பல்பு கொடுக்கறதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. பல்பு கொடுக்கறதுன்னா என்ன? எப்படி பல்பு கொடுப்பீங்க? இப்போ நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம், அவங்க திருப்பி கலாய்க்கிறாங்க, ஒரே அடி தான். அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க, பயங்கன்னு இறங்கும். அதான் பல்பு யோசிப்பாங்க. ஓகே. ஒருத்தனை தானா கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பேச சொல்லுவேன். என்ன மச்சா சொல்கிறா அப்படின்னா ஒரு மேட்டரை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லினே இருப்பான். உடனே ஒரு 4 பேர் சரியில்ல சரி ஊரா பரவாயில்ல வேணா ஒரு அப்படின்னு அப்படியே போயிடுறது. அவன் பேசினே இருப்பான் சூப்பரா அப்படியே சரி வேணா ஒரு அப்படின்னு போயினே இருக்குது. வேற எப்படி பல்பு கொடுப்பீர்கள்? யாரா என்ன ரோட்ல சண்டை போட்டேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா சொல்லுங்க நீங்க மும்பைல என்ன பண்ணிருந்தீங்க சொல்லுங்க. மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? பாஷா. ஓகே. ஏய் நீ இந்த மாதிரி பேசல நான் பார்த்ததே இல்லப்பா, சூப்பரா பேசுறப்பா. வேற என்ன பல்பு கொடுக்கிறது? அவங்க ரொம்ப நேரமா பேசினே இருக்கும்போது அவங்க கன்னத்தை பிடிச்சி என் ஜாங்கிரி டோங்கிரி பட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னா ஒன்னே ஸ்டாப் ஆயிடுவாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தம்பி நீங்க சொன்னது. சொல்லுங்க மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? ஓகே லெட் மீ கோ டு गर्ल्स. இந்த படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? ஓ பேசிட்டு இருக்கல இந்த படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? இப்போ யாரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காது கொடுக்காம ஆக்சுவலி ஃபிசிக்கலி கெமிக்கலி மென்டலி மெக்கானிக்கலி அப்படின்னு எல்லா லீவ் போட்டு கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்போம். கன்சிடரே பண்ணாமல் அவங்க காதில் விழாமல் மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க போயிடும். வேற எப்படி பல்பு கொடுக்குறது? ரொம்ப பீட்டர் விட்டுட்டே இருந்தாங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது ஹலோ துபாயா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப மும்மரமாக பேசின்னு இருப்பாங்க, நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. சரி பல்பு தரணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அப்படின்னு ஏய் பட வடிவேல் மாதிரி சொன்னோன்னா அப்படியே ஒரே ஓட்டம், ஒரு கேப்பே இல்லாமல். I'm just trying to create a situation. இந்த பொண்ணு தான் இப்போ டீட்டெயிலாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி பல்பு கொடுப்பீங்க நீங்க?
முடிஞ்சுதா? ஓகே தென் அதாவது இப்போ வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கலாய்ப்பு ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. அவன் வந்து சொல்றதுல பல்பெல்லாம் வாங்கியிருக்கான்னு மேலே கடுப்பாரு மச்சான் அவன் தலைக்கு மேலே பிரகாசமாக எரியுது. எக்கச்சக்கமா எரியுது. யாராவது ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கும்போது சரி அப்புறம் முருகா அப்படின்னுவோம். முருகா முருகா. அண்ட் யாராவது பழைய ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம கிட்ட திருப்பி சொன்னாங்க. என்னது காந்தி செத்துட்டாரா? இது சூப்பர். காந்தி செத்துட்டாரா? யாராவது பேசிட்டே இருக்கும்போது நடுவில் போயிட்டு விஷம் 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 அப்படின்ட்டு போயிடுறது. விஷம் 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 விஷம். நாங்கள் வந்து பேசிலாம் கலாய்க்க மாட்டோம், ரெண்டே ரியாக்ஷன் தான். இவர் என்னோட ஃப்ரெண்டு, யாராவது மொக்கையாக கலாய்ப்பாங்க, அதுக்கு இவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஐயோ ஐயோ ஆமா இன்னொருத்தர் சார் வந்து ரொம்ப மொக்கையாக ஜோக் அடிப்பார், அவர் கலாய்க்கிறதுக்காகவே நல்ல பல்புங்க இது. ஆக்சுவலா ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் பீரியடில் பொண்ணுங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட பாட்டை நிறையா பாடுவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட மியூசிக் பற்றி அதிகமாக பேசுவாங்க, குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பற்றி அதிகம் பேசுவாங்க. அதே மாதிரி பசங்களும் குறிப்பிட்ட வெஹிக்கிள்ஸை பற்றி அதிகம் பேசுவாங்க, கேட்ஜெட்ஸ் பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க இந்த ட்ரெண்டில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி கலாய்த்தல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பசங்க கவனிப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் பசங்க என்னென்னலாம் விஷயத்தில் கலாய்க்கிறாங்க, என்னென்ன மாதிரி கலாய்க்கிறாங்கிறதையும் கவனிக்கிறது உண்டு. ஸோ தட் அவங்க ட்ரெண்ட் என்னன்னு நீங்களும், உங்கள் ட்ரெண்ட் என்னன்னு அவங்களும் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு I'm going to see. நீங்கள் கவனித்த வரைக்கும் பசங்களுடைய கலாய்த்தலில் எது பிடிக்கும்? லைக் அவள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மியூட்ல பேசுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டேலண்ட் நினைக்கிறேன். இருக்கிற சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க காமெடி தெரிஞ்சிடும். ஆனால் டீச்சருக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த காமெடி. உடனே என்ச்சு இந்த இது வாட் இஸ் டிஃபைன் மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னால் உடனே இல்லை நான் என்ன சொன்னால் மட்டும் நீ விட்டுறவா போகிற அப்படின்னு அந்த மெதுவா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கேட்கும். பட் டீச்சர் ஓட்டணும். ஆண்கள் உலகத்தில் பெண் ரசிக்கக்கூடிய கலாய்த்தல், மற்றவர்கள் காதில் விழா, அதாவது சம்மந்தப்பட்டவருக்கு காதில் விழாமல் சுற்றி இருக்கவங்களை மட்டும் சிரிப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது டீச்சருக்கு. ஆனால் அந்த மாதிரி தான் கேட்குறேன். ஆண்கள் உலகத்தில் அவங்க ட்ரெண்டில் உங்களுக்கு பிடிச்ச கலாய்த்தல் இது? நம்ம சிரிக்கணும்னு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் சில டைம் வந்து பொண்ணுங்க வந்து சிரிச்சு இது காமிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சிரிக்காம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிரிப்பு வந்துட்டா சிரிச்சிடுமா சிரிச்சிடுமா சிரி 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 அப்படின்ட்டு அவங்க சிரிப்பு மூட்டுவாங்க. ஓகே, சிரிப்பு வந்தா சிரிச்சிரு. ஓகே, வேறு கிளாஸில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு பொண்ணை எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கப்போ கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணுறப்ப பின்னாடி இருந்து அழுதுருமா அழுதுரு அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு சிரிப்பு தான் வரும். ஓகே, வேறு லைக் அவங்க வந்து ஹி கேன் இமிட்டேட் சூப்பராக பண்ணலாம். இப்போ வடிவேல் இல்லை மனோகர் யார் ஜெய் அப்படின்னாலும் அவங்களால சீக்கிரமாக இமிட்டேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த வாய்ஸும் சூட் ஆகிடும் மனோகர் மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுறது. பட் கேர்ள்ஸுக்கு அது சூட் ஆகாது. அந்த இமிட்டேஷன் இது வந்து இட்ஸ் அ ப்ளஸ் ஃபார் தம். எக்ஸாக்ட்லி, பசங்களுக்கு அது நிறைய முடியும். இப்போ செமினார் எடுக்க போகிறோம் கேர்ள்ஸு, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா போகாதே போகாதேன்னுவாங்க. நம்மளுக்கு அந்த நேரம் அப்படியே நம்ம டென்ஷனில் போவோம். ஸோ அவங்க சொல்கிற நேரம் ஒரு செகண்ட் சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த டென்ஷன் எல்லாம் கூல் ஆகிடும், உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இதெல்லாம் ரசிப்போம் கேர்ள்ஸ். ஓகே, ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்த கலாய்த்தல் பெண்களால் ரசிக்கப்படுவது அது எது? அதான் என் கேள்வி. கிளாஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து கேர்ள்ஸ் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ என்னதான் சார் பிளேடு போட்டாலும் நம்மளால வந்து சொல்ல முடியாது நிறுத்து அப்படின்ட்டு. ஸோ அந்த சைட்ல வந்து பாய்ஸ் கலாய்க்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ பொண்ணுங்க பசங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி இப்போ நாங்கள் வந்து அவங்கள லிசன் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஒட்டுக்கேப்பியான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பையனை அப்படியே அடிக்கிறது. ஒட்டுக்கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, காலேஜில் வந்து படிக்கணும் போல இருக்கப்பா, நல்லா பண்றீங்களாப்பா. கிளாஸில் செமினார் எடுத்துருக்கும் போது உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணோடனே கைத்தட்டி அனுப்பி விட்டுருவாங்க. போனோடனே கைத்தட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களே கலாய்ச்சிப்பாங்க, இது உனக்கு தேவையா அப்படின்னு. இன்கேஸ் யாராவது அட்வைஸ் பண்ணாங்க, இப்போ பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது பொண்ணு இருந்தானா பொண்ணு போய் சீரியஸாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆட்டம் தருமா, அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அண்ட் யாராவது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சிங் இந்த ரைம் ஐ லைக் இட். ஓகே, பெண்கள் உலகம் அவங்க பண்ற கலாய்த்தல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? குரூப்பா இருக்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கலாய்ச்சிட்டு சவுண்ட் விடுவாங்க, ஓ அப்படிம்பாங்க. அது பொண்ணுங்களை மட்டும் தான் முடியும், சூப்பராக இருக்கும். அது பண்ணவே மாட்டோம். அப்படி பண்ணவே மாட்டீங்களா?
இதுதான் பல்பா? பைபிள்ல போய் சொல்லிட்டான். பைபிள்ல போய் சொல்லிட்டான். நான் பொண்ணுங்கள சொன்னேன் சார். நான் பொண்ணுங்கள சொன்னேன். Who's the dog voice? யார் தான் குறுக்க பேசுறது? Who is the dog voice? யார் இந்த சத்துண வாயாகிட்ட மைக் கொடுக்கறது? யாருப்பா வாட்ச்மேனுக்கு போட்டு உள்ள உட்கார வச்சது? சார் லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது ஒரு டி-ஷர்ட்ல இருந்து. நம்ம மூஞ்சியும் கண்ணாடியில தெரியுமா? உங்க மூஞ்சியே தெரியுமா? என் மூஞ்சி தெரியாதா ராசா? காலைல வரும்போதே பார்த்துட்டு வரது இல்லையா கண்ணாடியா போனமான்னு. விஜய் டிவி வேற சுத்தி கேமரா வேற எடப்பாமா. ஓ அதனால தான் சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்க? வயசு ஆயிடுச்சு இல்லையா? அப்படிதான். வயசு ஆயிடுச்சு இல்ல? அப்படிதான். அதான் பிரஷர். உனக்கு வேற ஏதோ இருக்கு கேள்வி. சுகர். லைக். ஓகே, பெண்கள் பயவுல போய் சொல்லிவிட்டான். யாராவது கரெக்டா சொல்லுங்க. பெண்கள் உலகத்தின் கலாய்த்தல். பொண்ணுங்க எப்பயுமே தைரியமா கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டாங்க பசங்க மாதிரி. சைலண்டா அவங்க கேங்குள்ளே பாஸ் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்ச பொண்ணு அந்த கேங்குள்ள இருக்கும். நம்ம அப்படியே பார்த்தோம் பார்க்காத மாதிரி போவோம். உடனே மத்த 4 பொண்ணுங்களும் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. நம்மள பாரு, அங்க திரும்பி பாரு. சூப்பர். இவர்தான் அப்சர்வ் பண்ணிக்காரு. சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஒருத்தங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஒருத்தர் ஒரு பிளாக் ஷர்ட்டோ இல்லை ஒயிட் ஷர்ட்டோ போட்டு வர சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசும்போது நான் பிளாக் ஷர்ட் போட்டு வர சொன்னேன்டி, அந்த லூசி பிளாக் ஷர்ட் போட்டு வந்துட்டான்டி, ஐயோ அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. வேற போட்டவன் லூசு. ஆனா பெண்கள் உலகத்தை கவனித்து கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பசங்களை பத்தி அழகா கவனிச்சு உங்க கலாய்த்தல் ரசித்தல் அதெல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்டே கேட்கிறேன், பெண்களுக்குள்ள எப்படி எல்லாம் அழகழகா கலாய்ச்சுப்பீங்க? மெயின்லி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றானா அவ ஆளை வச்சு கலாய்ப்போம். அதுதான் பெரிய கலாய்க்கு. அவன் ஆள் வரும்போது அவன் கொஞ்சம் பிஸ்கட் வாய் மாதிரி இருந்தது வச்சுக்கோங்களேன், வந்துருச்சுடி குட் டே அப்படின்னுவோம். அவளுக்கு அப்படியே பத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவள் வேகுறான்னு தெரிஞ்சதும் செமையா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்க அவருடைய ஆளை வச்சு கலாய்க்கிறது, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை வச்சு கலாய்க்கிறது. வேறு கேங்குலயே யாராவது மேம் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது ஏதாவது கேட்டுட்டே இருக்கும்போது நாங்கள் இங்கேருந்து 5 ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 5னா 5 ரூபாய்க்கு நடிச்சா போதும், அதுக்கு மேலே நடிக்க வேணாம். 5 ரூபாய்க்கு நடிச்சா போதும். 5 ரூபாய்க்கு நடிச்சா போதும். ஓகே, 5 ரூபாய்க்கு நடிச்சா போதும். வேற இப்போ ஒரு கேங்காக கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் யாராவது ஒரு பொண்ணுக்கு மட்டும் டீ போட்டு கூப்பிட்டா பிடிக்காது. உடனே அவகிட்ட போயிட்டு இல்லடி இப்படி நேற்று வந்தியாடி போனியாடி அப்படின்னோடனே அவள் ரொம்ப இரிட்டேட் ஆவா. இன்னும் டீ போட்டு இரிட்டேட் பண்ணுவா அவளை. எஸ் வேறு ஸ்டாஃப் யாராவது ரொம்ப எங்காக இருந்தாங்க அப்படின்னா யாராவது ஒரு குறிப்பிட்ட கேர்ளை வச்சு அந்த ஸ்டாஃபையும் வச்சு கம்பேர் பண்ணி நான் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. யாரு? வாத்தியாரோட? ஆமாம். வேற இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நம்மளை இன்னொருத்தரை வந்து கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம் யாருன்னு மற்றவங்களுக்கும் தெரியும், அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற டைலாக் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை கோபால் இல்லை, அவர் வாங்கி கொடுத்த பொருட்களை எல்லாம் நீ வச்சுக்க முடியும் கோபால், ஆனால் அவளை நீங்கள் வச்சுக்க முடியாது கோபால் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து வாட் எல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி பேசும்போது. அண்ட் ஓகேங்களா ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து செமினார் எடுக்கிறேன்னா திஸ் இஸ் ஸோ நிறைய யூஸ் பண்ணி அவங்கள கலாய்ச்சிட்டு இருப்போம். ஸோ அது கேர்ள்ஸ்க்கு மட்டும் தெரியும் நாங்கள் இவங்கள தான் கலாய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு, பசங்களுக்கு புரியாது. ஓகே இப்போ சப்போஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு பையனை எங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த பையன் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பையனை வச்சு தான் பேசுவோம். அந்த பொண்ணு டென்ஷனாக பாருங்க, அதை பார்த்து ரசிப்போம் நாங்கள். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அந்த பொண்ணே சுத்தமாக பிடிக்காது அந்த பையனை. 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு ஃபுல்லாமே. இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்காது, அவனை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. அவனை பத்தியே பேசுவோம், அவன் செம்மையா கடிவாக அதை பார்த்து ரசிப்போம். அதை பார்த்து ரசிப்பீங்க. கொடூரமான எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கே. ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டே இருந்தேன், இல்லை மொக்க போடுவேன். அது ஒன்றும் இல்லடி, சாமி பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க. சாமி பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க. கலாய்த்தல் அப்படின்னாவே பொதுவாக பசங்க தான் ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது சினிமாவில் டிவிலலாம் பார்க்குறப்போ அல்லது வெளியில் பார்க்குறப்போ. பட் நீ நான் அது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா குயிக்காக ரியாக்ட் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற, கவுண்டர் பண்ணுற கேப்பபிலிட்டி இதுவரை நம்பப்பட்டது ஆண்கள் தான் என்று. ஆனால் இந்த ஷோவில் நான் இதுவரைக்கும் பார்த்ததில் பெண்கள் தான் நுணுக்கமாகவும் அழகாகவும் வேகமாகவும் கலாய்க்கிறார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு நான் வந்திருக்கிறேன். லெட் மீ சி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் எப்படியெல்லாம் இந்த கலாய்த்தல் போகுது அப்படின்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். கலாய்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறப்ப ரொம்ப சாதாரணமான விளையாட்டுத்தனமான ஒரு வார்த்தை மாதிரி தெரியலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய விஷயம் என்னதை பேசிட முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைக்கு இளைஞர் உலகத்துக்கு இருக்குது, ஸ்பான்டினிட்டி இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு பெரிய கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஊருக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சென்னைனா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அப்போ அது திருநெல்வேலினா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, மதுரை, கோயம்புத்தூர்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். எந்த ஊர்க்காரர்கள் இந்த கலாய்த்தல்ல ரொம்ப ஸ்பெஷல்? அதோட வெரைட்டி என்ன? நான் மதுரை பேசும்போது இவங்க பாடாவதி பயில இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். பாடாவதி பயில நான் வந்து தேங்காய் துருவி இந்த மாதிரிலாம் கலாய்ப்பேன். மதுரையில் நாங்கள்லாம் ராணுவம்டான்னு சொல்றது, அப்புறம் வந்து சொம்பையா பேசாத அப்படின்னு சொல்றது. நாங்கள்லாம் ராணுவம்டா, அது என்னது? ஓட்டுறான் இல்லை, ரொம்ப ஓட்டுறான் இல்லை, படைங்கிற மாதிரி. நாங்கன்னா ராணுவம்டா அப்படின்றது. ஓகே, வேற வேற வேற. எங்க திருநெல்வேலி பாஷையில மக்களேன்னுவாங்க. மக்களே அதுனா இப்போ நான் நல்லா பேசிட்டே இருப்போம், மக்களே நீங்க இப்பவுமே இப்படியா அப்படின்னுவோம். ஸோ அந்த மக்களேன்னு சொல்லும் போது அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அது ஸ்லாங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களே. பெண்கள் தரப்புல ஏதாவது ஒரு ஊருடைய கலாயத்துல அப்படி செஞ்சு காட்ட முடியுமா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஏதாவது ஒரு பையன் நம்மள ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏனுங்கண்ணா அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே திருப்பி ஓட்டுறது. ஃப்ரெண்டு ஏதாச்சும் மொக்க பண்ணிட்டானா அப்படின்னா ஏன்னா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தான் கேட்குறேன். இதுதான் அந்த பகுதி, அந்த ஊர் அவங்களுக்குன்னு பிரத்யேகமா இருக்கும். இப்போ வந்து என்ன யாராவது கலாய்ச்சாங்க அப்படின்னு சொன்னா, எடா நினக்கொன்னும் மறையிலையா, காரணம் நீ குட்டியா அப்படின்னு சொல்லிடுறது. கேரளா. ஆமா. இந்த கலாய்த்தல் எது அவுடேட்டட், சும்மா பழசா கிளீஷேயா போர் அடிக்கிற கலாய்த்தல் அது போன வாரம், இது இந்த வாரம், அது ரொம்ப அவுடேட்டட். ஓகே, இது அடிக்கடி சொல்லிட்டாங்க. போ வேற டைலாக்ஸ்னு பார்த்தா உன்னை ஏன்டா இன்னும் சுனாமி தூக்கல அண்ட் வந்துட்டாயா, திஸ் இஸ் பீங் அவுடேட்டட்லி அவுடேட்டட். அது திருப்பி பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப சீரியஸாக ஏதாவது ரொம்ப அந்த பர்டிகுலர் அட்டென்ஷன் அங்கே தான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகணும், ரொம்ப சீரியஸாக ஒரு பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு அப்படி ஐயோ அப்படிலாம் இது பண்ணுறது இட்ஸ் நாட் இன் வெல்கமிங். அது வந்து பண்ணக்கூடாது. வென் த கேர்ள் நீட்ஸ் அட்டென்ஷன் கொடுத்துடணும், அவ்வளோதான். பட் ஆக்சுவலி கலாய்க்கிறது வந்து இட் லைட்ஸ் த என்டையர் ஷோ. வேறு 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 ஐயோ ஐயோ அப்படின்றாங்க பாருங்க. ஏதாவது ஒன்று சொன்னதும் கோரஸ் மாதிரி ஒன்றா சேர்ந்து பண்ணுறது ரொம்ப அந்த காலத்துலேருந்து வருது. ஸோ அது அவுடேட்டட். வேற கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். ஓ, அது அவுடேட்டட். அப்புறம் வந்து அந்த கொசு தொல்லை தாங்கலடா, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். ஓவரா கடலை போடுறானோ இப்படி புகையுது. ஓகே, இந்த கருகுது புகையுதுங்கிற கதையெல்லாம் ரொம்ப இங்கிலீஷ்ல பேசினா பீட்டர் சொல்றதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட். ரொம்ப அவுடேட்டட். வேற என்ன கலாய்த்தல் அவுடேட்டட்? இந்த கண்ணாடியை வச்சு கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் சார். எப்படி? இந்த சோடா புட்டி அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட். அதெல்லாம் அவுடேட்டட். எஸ் எஸ் எஸ். பழசு. பேசிட்டே இருக்கும்போது மச்சான் டீ சொல்றா அப்படின்னா டீ அப்படின்வான். இப்பவே சொல்றா அப்படின்னா இப்பவே அப்படின்வான். இதெல்லாம் பயங்கர பழசு. ஓகே ஓகே. டீ சொல்றானா சும்மா வாயால டீ சொல்றது. ஏதாவது ஒரு ஒல்லியா இருக்க பையன் வந்து சிகரெட் வச்சிருந்தா ஒரு பீடி சிகரெட் பிடிக்குது அப்படி மொக்கை அடிக்குது. ரொம்ப பழசு. ரொம்ப பழசு. ஓகே, உங்களை அடிக்கடி சொல்றாங்க போல இருக்கு. வேற பக்கத்துல நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தையிலே மொக்கையை போட்டுருக்கு. முடியலன்னா தலையில இருக்குல்ல, சொன்ன வார்த்தையிலேயே மொக்கையை ரிவர்ஸ்ல பசங்க இந்த இதுல சூப்பரா பேசியிருக்காங்கப்பா. இதுதான் அப்சர்வேஷனுங்கிறது. அது இதெல்லாம் வந்து உண்மையை நீங்க சொன்னதெல்லாம் இப்போ கேட்கல எரிச்சலா தான் வருது. ஆமா, அல்லது செம அவுடேட்டடு, இதை போய் இன்னமும் சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டீச்சரை பார்த்தா நீங்க 1000 தாய்க்கு சமம் சார், பழைய தூங்க வைக்கிறதுக்காக 1000 தாய்க்கு சமம். அந்த ஓல்டு டயலாக் அது அவுடேட்டட். வேற வேற வேற. பேசிட்டே இருக்கும்போது இப்போ கை தட்டுறது இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் தான். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரவுண்டில் பசங்க ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டயலாக்ஸ் எல்லாம் அல்லது எந்தெந்த கலாய்த்தெல்லாம் அவுடேட்டட் இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன கொடுமை சார் இது அப்படின்னு சொல்லி. ஓ, அது அவுடேட்டட். ஏதாவது காமெடி பண்ணிட்ட உடனே சிரிப்பே வரலப்பா அப்படின்வாங்களா, அது ரொம்ப போர். அதுக்கப்புறம் ஏதாவது காமெடி பண்ணீங்களா இவ்வளோ நேரம் அப்படின்வாங்களே, அது ரொம்ப போர். வேற வேற ஏதாவது அவுடேட்டட். வேற ஏதாவது அவுடேட்டட். ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது அழகை பத்தி பேசிக்கிட்டதே ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அவுடேட்டட். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. மிமிக் பண்ணுவாங்க. எங்க வாய்ஸை ஈஸியா அவங்களால கேப்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்றது தட் இஸ் அவுடேட்டட். அண்ட் குண்டா இருக்கிறது எந்த கடையில அரிசி வாங்குறது தட் இஸ் ஆல்சோ அவுடேட்டட். ரெண்டுமே அவுடேட்டட். பக்கா எந்த கடையில அரிசி வாங்குற அவுடேட்டட். மொக்க ஃபிகரடா, சப்ப ஃபிகரடா அப்படி பேசுறதெல்லாம் அவுடேட்டட். ஏன்னா அதே தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. மொரவ சப்ப ஃபிகர்னு சொன்னாங்க. அது சப்ப ஃபிகரே இப்போ அவுடேட் ஆயிடுச்சு. எல்லாருமே அழகா தானே இருக்கா. ஓ, இல்ல ஆக்சுவலா இது உண்மையும் கூட. அது பசங்க சைடு சரி, பொண்ணுங்க சைடு சரி. ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் கடந்த 10 ஆண்டுகள் அல்லது ஒரு 5 ஆண்டுகள்ல ரொம்ப அழகா இருக்காங்க. பசங்களுக்கும் கூட அது பொருந்தும். அப்படின்னா ஓகேங்கிறீங்களா? அப்படின்னா ஓகே, நம்மள ஆட்டைக்கு சேர்த்துக்கங்க பாஸ், அவ்வளவுதான். ஓகே, அப்போ அவுடேட்டட்னு ஒன்று இருக்கப்போ நியூன்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஸோ வாட் இஸ் லேட்டஸ்ட்? யாருன்னா ஃபோனில் பொண்ணுங்கிட்ட பேசிட்டு போகிறாங்கன்னா காதல் பண்ணுறியாடா தம்பி, காதல் பண்ணுறியாடா
லவ் பண்ணுறியான்னு கேட்கக்கூடாது, காதல் பண்ணுறியாடா தம்பி, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட கொடுக்கணும். அமைதியாவே கலாய்க்கிறது எப்படி? கலாச்சாரனே தெரியாது, அப்படி கலாய்ப்பாங்க. எக்ஸ்பிரஷன் தான் சார் பெஸ்ட். டே உட்காந்து இப்படியே அப்படியே சீரியஸாக கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டோம், நாங்கள் எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இவர்கிட்ட அப்படி இல்லை, ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருப்பான், அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் கை வச்சுன்னு ஃபிட்ஸ் அந்த மாதிரி அடி ஈத்துன்னு ஒன்று பின்னாடி இருக்கலாம் சிரிச்சுன்னு இருப்போம். ஸ்டாஃப் உள்ளே போவார், அது வரையும் நாங்கள் வெளியே நிற்போம். ஸ்டாஃப் உள்ளே போகும்போது அவருக்கு பின்னாடியே போவோம். ஸ்டாஃப் வராங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிப்பாங்க, நம்ம ஸ்டாஃப் பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு. அப்புறம் ஆனால் இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன், எல்லாருமே ஸ்டாஃப்னு தான் சொல்கிறீங்க, டீச்சர்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரொஃபஸர், லெக்சர்னு சொல்லாமல் எல்லாருமே ஸ்டாஃப்னு சொல்கிறீங்க. எப்படி இந்த கல்ச்சர் வந்துச்சுன்னு தெரில. என்ன ரீசன்னா நிறையா டிவிஷன்ஸ் ஆக்சுவலாக, லெக்சரரு, சீனியர் லெக்சரரு, சீனியர் கிரேடு, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸரு, ப்ரொஃபஸரு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ தப்பி தவறி ஒரு சீனியர் லெக்சரர் வந்தாருன்னு சொல்லிட்டோம்னா அவர்கிட்ட சொல்றது பிரச்சனை கிடையாது. இல்ல அவர் எப்போவாவது யூஸ் பண்றதுக்கு அவர் அவர்கிட்ட லெக்சரர் சார் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐ எம் ப்ரொஃபஸர்னு கூட அவர் சொல்லிடலாம், அல்லது சீனியர் ப்ரொஃபஸர் ஐ எம் ஹெச்ஓடின்னு தான் நீ சொல்லணும்னு சண்டைக்கு வரலாம். பட் வெளியில சொல்றப்பவே பொதுவாகவே ப்ரொஃபஸர்னு ஜென்ரல் டேர்ம்ல சொல்லிட்டு போயிடலாம், அல்லது லெக்சர்னு ஜென்ரல் டேர்ம்ல சொல்லிட்டு போகலாம். ஏன்னா சடனாக கவனிச்சதுனால தான் சொல்றேன். டீச்சர்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க, கிளாஸ்ல சார் வர்றப்பன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சார் வர்றப்ப மேடம் வர்றப்ப அப்படின்னு இருந்தது மாதிரி நம்ம அறியாமல் ஸ்டாஃபுங்கிற வேர்டை இப்போ சொல்கிறோம். எப்படின்னு தெரியல, ஏன்னா நான் முதல்ல இருந்து கவனிச்சுட்டே இருக்கேன், எல்லாருமே ஸ்டாஃப்னு தான் சொல்கிறீங்க. சார் ரெண்டு விஷயம் இருக்குது சார் இதுக்கு. ஒன்று வந்து மோஸ்ட்லி ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ வர ஸ்டாஃப்ஸ் என்னன்னா நம்மள மாதிரியே இருக்காங்க பார்க்க. பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அப்படியே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு ஸ்டாஃப்னு தோணுது. அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா அதாவது அந்த காலேஜோட ஆர்கனைசேஷன்லேருந்தே ஒரு டீச்சரை வந்து அந்த மேமை கூப்பிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஈஸி ஸ்டாஃபை கூட்டிட்டு வா. ஸோ அவங்க சொல்ல எங்கள் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடுது ஸ்டாஃப்ன்ற மாதிரியே. இல்லை ஆக்சுவலாக நான் இதை ஒரு தமிழ்நாட்டுக்கு இது தகவலாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க நிறைய பேர்ட்ட கேட்டேன். சடனாக தோணுனதுனால தான் கேட்டேன். டக்குன்னு வர்றாங்க, படித்து முடிக்கிறாங்க, அவங்க ஏதோ டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக அப்புறம் ப்ரொஃபஸராக மாறுறாங்க. பட் பசங்க மனசில் ஸ்டாஃப், வேலை பார்க்குற ஒருவர், கல்வி என்கிற வேலை பார்க்குற ஒருவர் அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சிருக்கு. இல்லாட்டி நம்ம வாயிலேருந்து ஸ்டாஃபுங்கிற வார்த்தை வராது. பட் அதே நேரத்தில் அவங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்மளை ஸ்டாஃப்னு பசங்க சொல்கிறாங்கன்னா நம்ம உண்மையான லெக்சரர் எப்படி இருக்கணுமோ, உண்மையான ப்ரொஃபஸர் எப்படி இருக்கணுமோ, உண்மையான ஹெச்ஓடி எப்படி இருக்கணுமோ அப்படிங்கிற தரத்துக்கு அவங்க வரணும். கல்லூரிகளும் ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதை நிறுத்திட்டு டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்ணணும். பக்கா குவாலிஃபிகேஷனோட ஆளுமை திறனோடு இருக்கக்கூடிய, பசங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய, அல்லது பசங்களை தன்னுடைய நாலேஜால் அப்படியே அரவணைச்சு போகிற ஒரு ஆசிரியரை தான் கல்லூரிகளும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்களும் ஸ்டாஃபை சேர்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் ஸ்டாஃப்னு சொல்கிறீங்க. இது கல்வி தரம் குறைவதற்கான அடையாளம். கல்லூரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் எல்லா விஷயத்துக்குள்ளே ஒரு சீரியஸ் விஷயம் இருக்கும். டக்குன்னு கவனிச்சதுனால சொன்னதான். நத்திங் அகெயின்ஸ்ட் யூ, உங்கள் மனசுலேயே இது அப்படி பதிஞ்சிருக்கு. ஓகே, ஆட்டத்துக்கு மறுபடியும் வருவோமா? எங்கே விட்டோம்? புதிதாக கலாய்த்தல். இந்த பொண்ணு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்லாமா? புதிதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற என்ன? அப்படியே வெறுமை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவங்கள கண்ணை மிசைக்காம அவங்க சொல்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு காலை கிட்ட போ அதெல்லாம் அப்படியே. ஓகே. ஏதாவது ஒன்று மேம் வந்து ஆன்சர் வந்து நோவா இருந்ததுன்னா நோ மேம் அப்படி சொல்றது, எஸ்ஸா இருந்ததுன்னா எஸ் மேம் அப்படி ஆப்போசிட்ல ஆக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கும். மேம் வந்து கேட்பாங்க எப்படி நோ எப்படி சொல்லுவீங்க? நோ எப்படி சொல்லுவீங்க? நோ மேம், எஸ் மேம். ஓ, நோ மேம்க்கு இப்படி சொல்லுவீங்களா? இப்படி சொல்லுவோம், எஸ் மேம் இப்படி சொல்லுவோம். ஒரு 5-6 தடவை எனக்கு சொல்லுங்க. நோ மேம், நோ மேம், எஸ் மேம், எஸ் மேம், நோ மேம், நோ மேம், எஸ் மேம், எஸ் மேம், நோ மேம். மிஸ் ஆகாம எப்படிங்க சொல்றீங்க? அது அப்படியே பழகிருச்சு. அப்படியே பழகிருச்சு. ஃப்ராட் பண்ணியே பழகிருச்சு. அந்த பண்ண அப்புறம் இன்னொன்னு, மேம் நோட்ஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ராக்மெண்டேஷன்னா நான் கேட்பேன், மேம் என்ன மேம் சொன்னீங்க? ஃப்ராக்மெண்டேஷன். மேம் என்ன மேம்? மறுபடியும் அதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி மேம் சொல்லிடுவாங்க. 5வது தடவை தான் யோசிப்பாங்க பசங்க நம்மள கலாய்க்கிறாங்க அப்படின்னு. எவ்வளோ வேலையெல்லாம் பண்றாங்க பயவில்லையே. வேற ஏதாவது இந்த பக்கம் இருக்கா? ஸ்டாஃப் ஏதாவது போர்டில் எழுதி ஸ்டாஃப் ஏதாவது போர்டில் எழுதி போட்டுட்டு இருக்கிறபோது இங்கே பின்னாடி பேசிகிட்டு இருப்போம். உடனே பேசுகிறவங்க இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிருப்பா அப்படின்னு திரும்ப அவங்க எழுதிட்டு அதை சொல்லுவாங்க. இங்கே இப்போ ஒட்டுமொத்த கிளாஸ்மே அப்படி டக்கு டக்குன்னு ஸ்லிப்பர் ஆட்டுறது வேணும். அவங்க உடனே திரும்பி பார்த்து எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது அப்படியே அமைதியாக இருக்கிறது. நான் வந்து ஒரு 3rd ரோவில் உட்காந்துருப்பேன். மேம் வருவாங்க, வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கம் டு த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படிம்பாங்க.
இப்படி இப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறது. என்னை தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியும். ஒரு 5-6 தடவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு நானா ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் மேம் ப்ளீஸ்ண்ணா. ஓ நீ என்ன பண்ற புரியல எனக்கு. இங்க பாரு ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் அப்புறம் இப்படி ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் மேம் ப்ளீஸ் மேம் லைக் திஸ். இப்போ கை அங்க போயிடுச்சு. ஓகே ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் திரும்ப பண்ணுங்க நல்லா இருக்கு. ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம். ஓகே இப்போ நான் தான் டீச்சர்னு வச்சுங்க. எந்திரிச்சுங்க. ஏன் பேசிட்டே இருக்கீங்க? கம் டு த ஃபர்ஸ்ட் பெஞ்ச். ஒண்ணுதான்ப்பா. டேய் சேப்பு சட்டை ஒண்ணுதான். யா என்ன ஏன் பேசிட்டே இருக்க? சாரி சார். ஓகே இப்போ நிறைய லைன் போயாச்சு. டீச்சர்ஸை கலாய்க்கிறது, பசங்களை கலாய்க்கிறது, பசங்க பொண்ணுங்களை கலாய்க்கிறது, பொண்ணுங்க பசங்களை கலாய்க்கிறது, எல்லா இடத்துலையும் கலாய்த்தல் நடந்துருக்கு. பழசு புதுசு அவுடேட்டட் எல்லாம் அது எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த கலாய்த்தல்ல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. எல்லா நேரமே அது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. கலாய்ச்ச உடனே இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சின்ன கமெண்ட் எடுத்து போயிடலாம், இல்லை சிரிச்சுட்டு போயிடலாம், அட போடான்னு போயிடலாம். பட் சில நேரத்தில் டக்குன்னு ஒரு பெரிய அப்போச்சு ஏய் யார்ட்டா பேசுகிற அப்படிங்கிற டைப்பாக இருக்கலாம் பார்ட்டி. அப்படி சிக்கலில் சிக்குனா எப்படி சமாளிப்பீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்னா ஓடிட்டு அங்க போய் நின்றுட்டு மச்சான் அவன் நம்ம ஏரியா கட்டணும்டா பாத்துக்கலாம். நம்ம ஏரியா கட்டணும் ஓடிடுவீங்க. ஓகே என்ன ஒரு வீரம். ஒருத்தர் லூஸ் மாதிரி இருந்தானா ஏய் உங்க அப்பாடா அப்படின்னா டென்ஷன் விடா உன்னை டென்ஷன் அடிக்க வந்தானா உங்க அப்பா எங்க அப்பா வேற வேறடா நம்ம அப்பாடா அப்படின்னு சமாதானம் வச்சிருக்கோம். வேற பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காலையில் 6 மணி சார். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸு கிளம்புது. டிரைவர் அப்படி பத்திலாம் போட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நான் அப்படி பஸ்ஸு கிளம்பும்போது ரன்னிங்கில் தான் போய் ஏறினேன். எனக்கு தெரியும் அந்த பஸ் என்னோட காலேஜில் நிற்காதுன்னு. ஏன்னா 2 பெரிய ஊருங்களுக்கு நடுவில் இருக்குது. அது டவுன் பஸ் மட்டும்தான் நிற்கும். நான் அர்ஜென்ட்டாக போகிறனால அன்றைக்கி ஏறிட்டேன். ஏறின உடனே ஃப்ரண்ட்டில் ஏறின உடனே டிரைவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த காலேஜில் நிப்பாட்டுவீங்களா அப்படின்றேன். அவர் இல்லை நிற்காது அப்படின்னாரு. என்ன பிரேக் இல்லையா அப்படின்னோடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். காலையில் ஃபஸ்ட் ட்ரிப்பு இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறமா இப்படி பேசுகிறேன். ரொம்ப டென்ஷன் ஆகி என்னப்பா அப்படின்னாரு. என்ன பண்ணுறது காலேஜெலாம் போகணுன்னா கொஞ்சம் நிப்பாட்டி எடுத்துகிட்டு போங்கண்ணா அப்படின்னோடனே அவர் எப்படி கூல் ஆகிட்டார். அவர் சரண்டர் ஆகி பண்ணுறாரு. சரண்டர் அப்படி சென்டிமெண்ட்டாக பேசிட்டானா சரண்டர் ஆகி. வேறு என் ஃப்ரெண்டு ஒரு 2 பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணா, 2மே ஒத்துக்கல. உடனே நான் போயிட்டு சரி ஊரா பொண்ணுங்க தான் ஒத்துக்கல, அட்லீஸ்ட் ஒரு பையனுக்கு சொல்லி ஓகே ஆகுடா அப்படின்னு. உடனே அவன் டென்ஷன் இனிமே என்கிட்ட பேச வரல வச்சுக்காரு அப்படின்னு போயிட்டான். உடனே கடகன்னு கூட போய் சரி உன் லவ் ஃபீல் இருக்கு நான் ட்ரீட் தரேன்டா அப்படின்னு சமாதானம் கூட அவன். அவன் லவ் ஃபீல் இருக்கு ட்ரீட். ஆனால் இது நீங்கள் கொடுத்த ஐடியா ரொம்ப அநியாயத்துக்கு ஐடியாங்க. அது வேற ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா தலைவரே தப்பு நடந்து போச்சு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கங்க. உங்க வீட்டு பிள்ளையா? ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லிட்டானா சூர்யா நோ சூர்யா தளபதிடா வா வா அப்படின்னு ஏதாவது அவனை கலாச்சி சிரிக்க வச்சிருவேன். நான் சிரிக்க வச்சிருவேன். கொடுங்க கலாச்சி அடிக்க வந்தானா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவன் காதில் அடியே வேணாடா வலிக்குண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு வேணாடா வலிக்குண்டா ப்ளீஸ்டா அப்படி கட்டி பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுறது. வேற கலாச்சி எவனா அடிக்கிற மாதிரி வந்துட்டானா அவன் சட்டை பிடிச்சி ஐ லவ் திஸ் இடியட் ஐ லவ் திஸ் லவ்வபிள் இடியட் அப்படின்னு கட்டி பிடிச்சிருது. அப்புறம் அவன் மொக்க வாங்கிட்டு அவனே விட்டுருவான். எதிர்பாராத சீரியஸ் ரியாக்ஷன் வந்தால் கலாய்த்தலின் போது என்ன செய்வீர்கள்? இப்போ சீரியஸாக ஏதாவது ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா ஒரு பொண்ணு ஏதாவது கிண்டல் பண்ணிட்டா மச்சி நான் உன்னோட உயிர் தோழி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஓகே வேற அவளுக்கு ஒரு பர்சனல் இருக்கும். நான் எங்ககிட்ட மட்டும் சொல்லியிருப்பேன். நான் எல்லாரும் முன்னாடி தெரியாம சும்மா கலாய்க்கிற மாதிரி. தெரியாம என்னைக்குமா சொன்னீங்க? எப்பவும் தெரிஞ்சு சொல்றதுதான். தெரிஞ்சே சொல்லி அப்படியே மாட்டிக்கிறோம்னா என்னதான் இருந்தாலும் நான் மட்டும் தாண்டி அவளை கலாய்ப்பேன், நீங்களா கலாய்க்கூடாது, அவள் தான் அந்த மாதிரி. அந்த மாதிரி இது நல்ல மாதிரி. வேறது அப்புறம் இதே மாதிரி கலாய்க்கும் போது அவள் தானா ஒரு 3 தடவை நம்ம அவள் தானா கண்டினியூஸா கேட்டுன்னு வச்சுக்கச்சு போடி அப்படின்றவாளுங்க. அவள் தான் அவள் தான். ஓகே ரிலேஷன்ஷிப் போற மாதிரி மிரட்டி பாக்குறது. ஓகே போன வாரம் இதை விட என்ன நீ அதிகமா கலாய்ச்சா அப்ப நான் கோவப்பட்டேனா? இல்ல நல்ல பாயிண்ட் இது. ஓகே வேணா நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நார்மல். ஓகே நம்ம மாத்தி கலாய்ச்சிக்கிறதானேங்கற மாதிரி. ஓகே வேற சாரி டி செல்லணும் அப்படி சீக்ஸ் ஃபுல் பண்றது. வா ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி படத்துல ஓகே சொல்லிடுவாங்க. கோவப்பட்டா கூட அழகா இருக்குடி வாடி இன்னும் கோவப்படுறியா அப்படின்னு சொல்றது. ஓகே அவங்க சீரியஸ் ஆயிட்டாங்கன்னா உடனே நம்ம மிஸ்டேக்கை உணர்ற மாதிரியா நம்ம பாயிண்ட்ல இருக்கணும். உனக்கு தேவையா நீ அவளே கலாய்ச்சிருப்பா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா நீ இப்படி நம்மளே அவங்கள அதுலேயே திருப்பி நம்ம அவங்கள தான் கலாய்க்கிறோம். அவங்கள உன்னால கலாய்ச்சிட முடியுமா அப்படின்ட்டு அதை நம்ம இப்படி நம்மளே பாயிண்ட் பண்ணி அவங்க கேட்கும் போது அவங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க. வேற என்ன சமாதானம்? நம்மலாம் தாயா புள்ளியா பழகிருக்கோம் என்னம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க இது பண்றதுக்கு முன்னாடி நம்மளே அழுதுரும். அது கேர்ள்ஸோட வெப்பன் அது அழறது அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப ஜெனுவினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அழுதுருவீங்க?
அவங்கள கலாய்ச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உன்னையாவது இப்படி விட்டாங்க, அன்னைக்கு என்னை கலாய்ச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்சிடென்ட்டை நான் ரொம்ப கேவலமாக சொல்லும் போது அவளுக்கு வந்து அப்படியே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுவா அவ. சமாதானம் ஆகாத சில இதுக்கு வந்து அவங்களுக்கு மேல கோவப்படுற மாதிரி ஆக்ட் கொடுக்கணும். ஓ அதாவது என்ன இதுக்கு போய் கோச்சிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு போய் கோச்சிக்கிட்டா அவ்வளோதானா, சரி விடு, இனிமேல் நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு போ அப்படின்னதும் அவளுக்கு வந்த கோவம் கூட ஐயோ எங்கே நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாளோ அப்படின்னு ஒரு செகண்டில் சரி சரி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கோவம் இருந்தால் கூட அவள் போயிடுவா. ஸோ வந்து அதை ஆளை பார்த்து செய்யணும். ரொம்ப கோவம் வர ஆள்கிட்ட அதை செய்யக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டான ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவளுக்கு முன்னாடி அவளை விட அதிகமாக கோவம் வர மாதிரி ஆக்ட் கொடுக்கணும். ஓகே. ஆனால் பொண்ணுங்க நிறைய ட்ரிக் வச்சுருக்காங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பம்மிடுறாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் உறவு வந்துருங்கிற மாதிரி ஒரு சின்ன பயத்தை கிரியேட் பண்ணி டப்புன்னு ஒரு பேட்சை போயிடுறாங்க. இந்த கலாய்த்தல்ல மரண கலாய்த்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ரைட்டா? பயங்கரமான கலாய்த்தல் உச்சகட்டம். நீங்கள் வாங்கின மரண கலாய்த்தல் எது? ஒரு நாள் நான் காலேஜ் போகிறதுக்காக என் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதே என்னோடய கிளாஸ்மேட்டே ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியல. நான் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து என் மேலே துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தது. அது என்ன நினச்சி குதிச்சதில்லை, நான் பயந்து ஓடிட்டேன். நான் அப்படி அது வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு நான் நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு இருந்தது எனக்கு தெரியல. நான் காலேஜ் போகிறதும் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல். ஸோ அவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து பவுனாங்க. எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா சொல்லிட்டு எப்போ பாரு அதே சொல்லி நாய் குளிக்கிற மாதிரி என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் குளிச்சிட்டு இருக்கேன். செம்ம பண்ணாயிடுச்சு எனக்கு. ஓ பவுனே. ஆமாம். வேற என்ன மரண கலாய்த்தல்? ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் ஏறிட்டேன். ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க யாரோ செல்ஃபோன் வந்து டிங்குன்ற சவுண்ட் வச்சுருக்காங்க. எதை பேசணும் டிங்குன்னொடனே நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். ஏற்கனவே நம்ம ஒரு நடுக்கில் தான் போவோம். அவங்க எதனா நம்ம குட் மார்னிங் டிங் அப்படின்னு வருமா? டிங்குன்னு வரும். உடனே நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். அடுத்த லைனே ஞாபகம் வராது. அது ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஓகே கேர்ள்ஸ், மரண கலாய்த்தலை சந்தித்திருக்கிறீர்களா? ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போது ஹாஸ்டலில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஸோ நான் வந்து 1 இயர் ஆன டே வந்து எல்லாரும் இந்த இடத்துல பிளாக் கலரில் குத்திருந்தாங்க. நான் இது ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிளாக் கலரில் எல்லாரும் குத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீ வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அதில் வேரியேஷன் குட்டியாக ரவுண்ட் போட்டிருந்தா கொஞ்சமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களாம், பெருசாக ரவுண்ட் போட்டிருந்தா ரொம்ப பேசி பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதெல்லாம் சேர்ந்து எனக்கு நிக் நேம் வச்சாங்க விஷப்பூச்சி அப்படின்னு சொல்லி. வேற என்ன மரண கலாய்த்தல்? பேரும் அப்பியரன்ஸ் வச்சும் கலாய்ப்பாங்க சார். என் பேர் ஐஸ்வர்யா, ஐஸ்ன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அண்ட் கேன்டீன் போயிட்டு இருக்கும்போது கேன்டீனில் உட்காந்துட்டு போண்டா அப்படின்னாங்க. எனக்கு காலேஜில் போண்டான்னு கூப்பிட்டு யார் போண்டான்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்துருவேன். ஸோ அவங்க போண்டா அப்படின்னதும் அண்ணா 2 போண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசுவாங்க. என்னை கூப்பிட்டுட்டு நான் திரும்பி பார்த்த உடனே அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க. கீழே கொடுங்க. நண்டு சிண்டுலேருந்து எல்லாருமே வந்து என்னை ஒரு கலாய்க்கிற ப்ராப்பர்ட்டியாகவே கூட்டிகிட்டு சுற்றுவாங்க. ஸோ எங்கே போனாலும் வந்து என்ன கண்டிப்பாக நீ வந்துடணுன்னா அப்படின்னு கூடுவாங்க. பட் கூப்பிட்டா அவங்க ஃபுல் டேமேஜ் நான் தான். அவங்களுக்கு ஆர்ட் அன்றைக்கி நான் தான். ஸோ எனக்கு வந்து இருக்கிற பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லிஸ்ட்டே போடலாம். பல்லி, நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்லாம் கட் பண்ணும்போது கூட அதில் வந்து என்னோடய நேம் வந்து பல்லின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான விஷயம். ஸோ அதை வச்சு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது நான் ஏதாவது டீஸ் பண்ணுவாங்க. உடனே அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அமைதியாரு. அப்புறம் கேட்கும் நம்ம தளபதி யார் தெரியுமா, நம்ம சூர்யா யார் தெரியுமா கேட்கும். ஒரு தடவை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பையனை கூலர்ஸோட பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் யாரும் இங்கேருந்து எந்திரிக்கூடாது, அந்த பையன் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான், அவன் அப்படி இப்படின்னு அவனை பற்றி பயங்கரமாக பார்த்தாலே தெரில ஸ்மார்ட்டாக இருக்க இப்படி இப்படின்னு பயங்கரமாக இது பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பையன் வந்து பண்ணான். ஐயோ ரொம்ப கேவலமாக பண்ணான். இங்கிலீஷ் தெரில ஒன்றும் தெரில. அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரில. கண்ணாடியை கழட்டுறா. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கான். அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நான் வந்து எதையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொன்னீங்க. என்ன 70% பசங்க கூலர்ஸ் போட்டால் நல்லா ஆயிடுவாங்க. கழட்டினதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாயிடுவாங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சிருக்கோம். ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இளைஞர் உலகத்திற்குள் ஒருவரை ஒருவர் கலாய்த்தல் என்பது எப்படிப்பட்ட பரிமாணங்களில் இருக்கிறது, ஒவ்வொரு வட்டார வழக்குகளிலும் அது என்ன எப்படிப்பட்ட சொல்லாடலில் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கலாய்த்தல் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் வேர்ட்ஸ், அதுக்குள்ள ஸ்பான்டனிட்டி இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அட்டக்கத்தி படத்துடைய இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் மனநல மருத்துவர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார்.
ஸோ இவங்க 2 பேர்ட்ட ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் படமே ஒரு கலாய்த்தலை பேஸ் பண்ணது, சென்னை பின்புலத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாகவே இருந்திருக்கு. ஸோ நீங்களும் சென்னைக்காரர் தானே நீங்கள்? ஆமாம், சென்னை தான். ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது? கலாய்த்தல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு? சென்னையில் எப்படி கலாய்த்தல் என்பது இருந்திருக்கு? இல்லை, பொதுவாக இளைஞர்களுடைய லைஃபே வந்து கலாய்க்கிற அந்த வாழ்க்கை முறை தான். ஆனால் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு இறுக்கமான சூழலில் தான் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா வந்து பெரிய நகரங்களில் மாட மாளிகைகளில் வாழ்ந்தவங்க எல்லாமே இப்போ வந்து என்னன்னா நகரமாக்கல் சூழலில் வந்து எல்லாருமே வந்து ஓரம் தள்ளப்பட்டாங்க. சென்னையோட மையத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே கூவம் ஓரம் போயிட்டாங்க. கூவம் ஓரம் போனவங்க இப்போ அங்கேருந்து தடுத்து வெளியே அமுச்சு விட்டாங்க. இப்போ சென்னையில் வாழ்கிறவங்க முக்கால்வாசி சென்னை வாசிகளே கிடையாது, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்களுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு இறுக்கமான சூழலே தான் இருக்கிறாங்க பசங்க. அவங்க எங்கே வந்து தன்னை வந்து ஜாலியாகவும் தன்னை கலாய்க்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்திக்கிறாங்கன்னா பசங்க கூட பார்க்குறப்போ, திரைப்படங்களை பார்க்குறப்போ, அதுக்கப்புறம் வந்து கல்லூரியில் வந்து பயணப்படுறப்போ, பேருந்து பயணம், ரயில் பயணம், அப்புறம் வந்து கல்லூரியில் வந்து பேசிக்கிறப்போ, ஒருத்தர் சந்திக்கிறப்போ தான் வந்து அவங்களுடைய நிகழ்வுகளை வந்து சந்தோஷமாக்கிக்கிறானுங்க. ஸோ வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவது இந்த இறுக்கம் தளர்ந்த வேறு இடங்கள் மட்டும்தான். ஆமாம். உங்கள் காலேஜ் டேஸ்லாம் எப்படி? நீங்கள் எப்படி கலாய்த்தல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டானால? எனக்கு அப்படி கிடையாது. நான் நிறைய வேடிக்கை பார்ப்பேன். ஆக்சுவலி இந்த அட்டக்கத்தி அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் வந்து பயங்கர அட்டகத்தி. அவன் வந்து செம பில்டப் பண்ணுவான், பயங்கரம் பேசுவான். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் மொக்க வாங்குவான். மொக்க வாங்கினாலே வந்து அவனை வந்து ஸ்டடி பண்ணி நின்றுட்டு அப்படியே வந்து எல்லாரையும் சந்தோஷப்பட வைப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள் அவன். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் வந்து இந்த அட்டகத்தி அப்படின்றது. அந்த மாதிரி அந்த பசங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டில் வரும். அப்படி கலாய் பண்ணுங்க. அப்புறம் வந்து பேரை மாற்றி கூப்பிடுவோம். இப்போ வந்து செம சூப்பராக ஒருத்தர் பேர் வந்தானே வச்சேன், வா மச்சி ஜீரா குமார் எப்படி இரு அப்படின்னு. அப்புறம் வந்து திளையாடி வலியம்மா வா திளைய அப்படி வந்து அவங்கள பேர் மாற்றி கூப்பிட்றது வந்து செம கலாயாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சென்னை தமிழும் கலாய்த்தலும் இயல்பாகவே எப்படி கனெக்டட் ஆனது நினைக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம்? என்னென்னா முதல்ல சென்னை தமிழை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா வந்து சென்னை மொழி பேசுகிறவங்கள வந்து ஒரு கொலைகாரர்களாகவும் அவங்கள வந்து ஒரு கேலி சித்திரங்களாகவும் நகைச்சுவை மொழியாகவும் தான் இது வந்து இது வரைக்கும் பயன்படுத்திருக்கு. ஆனால் வந்து சென்னை தமிழ் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்லாங். அது பொதுவாகவே சென்னை லாங்குவேஜை வந்து ஒரு கிண்டலுக்குரிய கேலிக்குரியதா ஏன் பார்க்குறாங்க? அப்படி அது என்னன்னா வெளியிலேருந்து வரவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது யாருன்னா அந்த கடைநிலை தொழிலாளர்களை தான் மீட் பண்ணுறாங்க. ஓகே. அதாவது ஆட்டோ ஓட்டுறவர், ரிக்ஷா ஓட்டுறவர், அப்புறம் பலு தூக்குறவங்க, இவங்கள தான் மீட் பண்ணுறாங்க. இவங்க பேசுகிற மொழி அந்த மொழியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே இவங்களோட மனநிலை என்ன இருக்கும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குல்ல, அதனால் அவங்க பேசுறதுனாலே அந்த மொழி வந்து அவங்களுக்கு இழிவான மொழியாக இருக்குன்னு சாதாரண மனிதர்களின் மொழி என்பதால் அது சாதாரண மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் வரவங்களுக்காக என்னுடைய மொழியையும் என்னுடைய இதையும் நான் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. 300 ஆண்டு காலமாக 400 ஆண்டு காலமாக எக்கச்சக்க ஆண்டு காலமாக என்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல நான் இன்னைக்கு எங்கே இருக்கிறேன்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் அப்படி ஓரத்தில் இருந்தாலும் என்னுடைய மொழியை நீ எங்கேருந்தோ வந்துட்டு வந்து கலாய்க்கிறதும் கிண்டல் பண்ணுறதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற கவலை எனக்கு இருக்குது. அந்த கவலையின் அடிப்படையில் அதோட சாரம் குறையாமல், அதாவது சென்னை மொழியில் இருக்கிற முக்கியமான விஷயமே வந்து அது பேசுகிறப்போ வந்து அவ்வளவுமான ஒரு இணக்கம் இருக்கும். வேறு அதாவது நீ வேறு நான் வேறு கிடையாது, அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு மொழியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பினேன். இறுக்கமான ஒரு சூழலை ஜாலியாக மாற்றுறது என்னென்னா நான் இந்த மாதிரியான வந்து பேச்சுகளும் வழக்கங்களும் அப்புறம் வந்து கானா பாடல்களும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வந்து ஆர்ட் ஃபார்முங்களை தான் வந்து இவங்களை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வாழ்வியலோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு மொழி தான் இது. நிச்சயமா. நான் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு இந்த கலாய்க்கிறது அப்படின்னாலே சில ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். சில பேரை பார்த்தாலே கலாய்க்கணும்னு தோணும், ரைட்டா? சில பேரை பார்த்தோன்னே இவங்களை கலாய்க்கலாமே அப்படின்னு ஜாலிக்காக தோணும். ஸோ எப்படிப்பட்ட ஆளெல்லாம் என்ன மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் பொதுவாக கலாய்க்கிறீங்க? இப்போது சென்னைக்கு யாருன்னா புதுசாக வராங்க, வெளியூருக்காரங்க, அந்த மாதிரி ஆளுங்க, ஏன்னா அவங்க லாங்குவேஜ்லாம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம லாங்குவேஜ் வெளியூர் ஆளுங்க வந்தால் கலாய்க்கிறோம். வேற எப்பயுமே நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பேசுவாங்க, அவங்க தான் பெரிய ஆளுன்னு காமிப்பாங்க. அப்போ அவங்கள கலாய்க்கிறது ஒரு நம்மளோட சர்க்கிளா சேர்ந்துட்டு. ஓகே ஓகே ஓகே. எடுத்தோடனே ஆள் சைஸ் அப்நார்மல் சைஸாக இருந்தாலோ இல்லாட்டி ஒல்லியாக இருந்தாலோ அவங்கள, அப்புறம் நேம்ஸ் வச்சு கலாய்க்கிறது, வித்தியாசமான நேம், பழைய காலத்து நேம்ஸாக இருந்தால் அவங்கள கலாய்க்கிறது. ஓகே. அப்நார்மல் சைஸ்ல இருந்தால் கலாய்க்கிறது. ஓவராக பந்தா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சு ஒரு மாதிரி பேசியிருந்தாங்கன்னா ஸோ அவங்கள கலாய்க்கிறது. ஓகே. வேற ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருந்தால் கலாய்க்க தோணும். ரொம்ப ஹெட் வெயிட்டாக பேசுகிறவங்கள இப்போ ஒரு கேங்லேயே யார் கலாய்ச்சா அவன் திருப்பி கலாய்க்க மாட்டானோ அவனை தான் கலாய்ப்பான். எவன் கலாய்ச்சா திரும்ப கலாய்க்க மாட்டானோ அவனை கலாய்க்கிறது. அவனை தான் டார்கெட், எங்கே சுற்றினாலும் அவங்ககிட்ட தான் வந்து முடியும். வேற நம்ம கேங்லேயே இப்போ யாராவது நம்ம ஏஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தலையில் சொட்டை இருக்குது அப்படின்னா அவங்கள ஓட்டணும் அப்படின்னு. அது மாதிரி உண்டு. கீழே வாங்க. பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்ததுன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வித்தியாசமான நட வித்தியாசம். இப்போ 10 பேர் நடக்கிறாங்க, ஒருத்தன் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சானா அவனை ஏதாச்சும் சொல்லணும்னு தோணும்.
ஓகே ஓகே நடைமுறையை வச்சு கலாய்க்கிறது. இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசினா அவங்கள இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுறவங்கள கலாய்க்கிறது. பொதுவா ஒரு குரூப்ல யார் வித்தியாசமா யூனிக்கா இருக்காங்களோ அவங்கள ஓட்டுறது. இல்ல யூனிக்காவா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா யதார்த்தத்தை விட கொஞ்சம் அப்நார்மலா வித்தியாசமா. ஓகே ஓகே. சென்னையில் சேடுங்களை எங்கே பார்த்தாலும் கலாய்க்க தோணும். ஏன் அப்படி? அவங்க எதுவும் திருப்பி கேட்க மாட்டாங்க. திரும்ப கேட்க மாட்டாங்க. ஓகே. குள்ளமா உயரமா நெட்டையா குட்டையா இது மாதிரி இருக்கவங்களை பார்க்க கலாய்க்க கொஞ்சம் அப்நார்மலா ரொம்ப உயரமா இருந்தா அப்படி கலாய்ப்பீங்க. கொக்கு குள்ளமா இருந்தா எலி. குள்ளமா இருந்தா எலி. ஆமா. குண்டா இருந்தா பூசணிக்காய். ஒல்லியா இருந்தா முருங்கா நூடுல்ஸ் இது மாதிரி சொல்றது. கருப்பா இருந்தா காக்கா. ஆமா, இது மாதிரி உருவத்துல சற்று மாறுபட்டு இருக்கவங்கள அப்புறம் நம்ம கூட்டத்திலேயே வந்து யாரு அதிகமா பேச மாட்டாங்களோ அவங்கள ரொம்ப ஈஸியா கலாய்ச்சிடலாம். ஓகே. ரொம்ப பேசாம அமைதியா இருக்காங்க. ஏன்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. சோ ஒரு அடிமையா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே என்ன கீழே கூட்டத்திலேயே இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க சார். அதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். திருப்பியும் கலாய்க்க மாட்டான். அது ஒரு பிளஸ்ஸாவே நமக்கு அட்வான்டேஜ் அது. சென்னையில் இந்த பானிபூரிக்காரன்லாம் கலாய்க்கணும்னு தோணும். பானிபூரிக்காரங்களா? ஏன் அப்படி? ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு. ஓகே. நம்ம ஏதாவது தமிழில் கலாய்க்கிறது. என்ன கலாய்ப்பீங்க பானிபூரிக்காரங்களா? பானி தேய்க்கணும்னா பானி வைப்பான். அவையே தண்ணி ஊத்துறானா அது தெரியாது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு தெரியாது. அவங்க லாங்குவேஜ் தெரியாதுங்கிறதுனால. ஓகே. நீங்கள் யாரையெல்லாம் பார்த்தா கலாய்க்கணும்னு தோணும் கலாய்ப்பீங்க? எக்ஸாம்பிள் ஃபார் சார். சார் அவர் கட்டியிருக்க டையை பார்த்தோன்னே கலாய்க்கணும்னு தோணும். டை கட்டின ஆளுங்கெல்லாம் தூக்கு கயிறை கழுத்துல மாட்டின்னு வந்துட்டாரு, அந்த மாதிரி கலாய்க்கணும்னு தோணுது. ரொம்ப ஆர்வ கோளாறாக இருக்கவங்களை கலாய்க்க தோணும். ஏதாவது ஒரு விஷயம்னா நான் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஓவராக இருக்கு. வேற இந்த கேர்ள்ஸ்லேயே வந்து ரொம்ப சீன் போடுவாங்க. பாய்ஸை பார்த்தா அப்படியே நோடி எஸ்டி அப்படி இப்படின்னு அவங்க பார்க்கும் போது ரொம்ப அப்படியே இங்கிலீஷில் பீட்டர் போடுற மாதிரி சில கேர்ள்ஸே இருப்பாங்க. இப்போ நாங்களாம் கேஷுவல் ஆகிட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஓவராக சீன் போடுற கேர்ள்ஸை அவனுங்க முன்னாடியே மொக்க பண்ணுறது அது வந்து ரொம்ப பிடிக்கும். வேற யாரை கலாய்ப்பீங்க? பாய்ஸ்லேயே சில பாய்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க, சென்சிட்டிவா அழுகுற மாதிரி. அந்த மாதிரி அழுகுற பசங்களை பார்த்தா கலாய்க்கணும்னு தோணும். பார்த்தா அதாவது லைட்டா உங்கள்ட்ட அழுதுருவாங்க. வேற யாரை கலாய்ப்பீர்கள்? சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. வேற இங்கேயே பாருங்களேன், அந்த கண்ணாடி போட்டவரை கலாய்க்கணும்னு தோணும். இல்லை இந்த இண்டிகோ கலர் மாதிரி ஒரு கலரை போட்டு வந்திருக்கவர் கலாய்க்கணும்னு தோணும். அப்படியே வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கிற மொத்த கிரௌட்ல அந்த சிவப்பு கலர்ல ஒருத்தர் மங்களகரமா இருக்காரு, அவரை பார்த்தாலும் கலாய்க்கணும்னு தோணும். ஏன் அந்த கலரா ட்ரெஸ் போட்டுருக்கனால? இல்லைங்க, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு இதில் பில்லோ கவரை வந்து கிழிச்சு போட்ட மாதிரி ஒன்று கட்டிட்டு வந்தாருங்க. அவர் மாட்ட சொல்லுங்களேன், அதுதான் அழகு. அவர் ஆசையா போட்டு வந்தாரு, தலைவாணி வரேன்ட்டீங்க. ஓகே. வேற நார்த் இந்தியன்ஸ் யூஸ்வலா அவங்க வெள்ளையா இருப்பாங்களா, மைதா மாவுன்னு சொல்லுவோம். வெள்ளையா இருக்கவங்க சப்பியா இருப்பாங்க, பண்ணு வாயன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸை கலாய்க்க. வேற குள்ளமா இருக்கிற பாய்ஸை பார்த்தா செம்மையா கலாய்ப்பாங்க. ஹைட்டா இருந்து ஃபங்க் வச்சுட்டு அடிக்கடி ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கவங்கள பார்த்தா செம்மையா கலாய்ப்பாங்க. சோ குள்ளமான பசங்க அல்லது ரொம்ப உயரமான பசங்க இவனுக்குலாம் எங்கடா போய் பொண்ணு தேடுவாங்க அப்படின்னு கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி. வேற இந்த மாதிரி தான் கேக்குறேன். வேற என்ன மாதிரிலாம் ஆடலாம்? பசங்க பொதுவா பொண்ணுங்களை நிறைய கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி அதிகமா கலாய்க்கிற பசங்களை வந்து கலாய்க்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. யாரு ஒதுங்கி போறாங்களோ அவங்கள ஏறி மிதிச்சிடலாம் ஈஸியா அப்படின்னு அவங்கள அதிகமா கலாய்ப்பாங்க. அமைதியான பசங்க, கொஞ்சம் அமைதியா இன்னசென்ட்டா இருக்க பசங்களை கலாய்ப்பாங்க. அப்புறம் ரொம்ப கருப்பா இருக்கவங்கள பார்த்தா கலாய்க்கணும். ரொம்ப கருப்பா இருக்கவங்கள பார்த்தா கலாய்க்கணும்னு தோணும். சாம்பார் மாதிரி பசங்களை பார்த்தா சாம்பார் மாதிரி பசங்கனா கொஞ்சம் நல்லா அம்மாஞ்சியா, ரொம்ப அம்மாஞ்சியா அந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சிச்சு அந்த மாதிரி தோணும். ஓகே. வேற ஆக்சுவலாக பொண்ணுங்க இதை ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து இன்னொரு அழகான பொண்ணை பார்த்தானா அந்த பொறாமையிலேயே டக்குன்னு செமையாக அந்த பொண்ணை பிடிச்சி கலாய்ச்சி விட்டுடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அவள் வந்து அந்த அந்த அழகுன்றது தெரியாத மாதிரி நம்ம மனசே நம்ம தேத்திக்கிற மாதிரி நல்லா கலாய்ச்சி விட்ருவோம். ஸோ அழகை பார்க்கும் போது கன்ஃபார்மாக நம்ம கலாய்ப்போம். வேற யாரை பார்த்தா கலாய்க்கணும்னு தோணும்? நடந்து வரும்போது ஆமை மாதிரி நடக்கிறாங்க, வாத்து மாதிரி நடக்கிறாங்க. நான் அவங்க நடைய பற்றி சொல்கிறேன். இருபக்கத்திலும் கலாய்த்தல் என்பது வெகு வேகமாகத்தான் நடக்கிறது. பொதுவாக ஆண்கள் தான் இது மாதிரி கலாய்ப்பாங்க, வம்பிழுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, லந்த கொடுப்பாங்க, கட்டையை போடுவாங்க, அப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும் கூட பெண்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலும் கலாய்த்தல் அதிவேகமாகத்தான் பரவி இருக்கிறது. இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். பல்வேறு விஷயங்களை எப்பொழுதும் தொடரக்கூடிய நீயா நானா விளையாட்டு போக்கில் இருப்பதை போன்ற ஒரு தலைப்பாக இருந்தாலும் ஆழமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தகவல் சார்ந்து என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கலாய்த்தல். யுவதிகளும் பேசுகிறார்கள், இளைஞர்களும் பேசுகிறார்கள். என்னதான் நடக்கிறது?
யார் மனது பாதிக்கிறது? பேசலாம். சென்னையில் சேடுங்களை எங்கே பார்த்தாலும் கலாய்க்க தோணும். ஓ, ஏன் அப்படி? அவங்க எதுவும் திருப்பி கேட்க மாட்டாங்க. ஓ, திரும்ப கேட்க மாட்டாங்க. ஓகே. குள்ளமா உயரமா நெட்டையா குட்டையா இது மாதிரி இருக்கவங்களை பார்க்க ஓ, கலாய்க்க தோணும். கொஞ்சம் அப்நார்மலா ரொம்ப உயரமா இருந்தா அப்படி கலாய்ப்பீங்க? கொக்கு. கொக்கு. குள்ளமா இருந்தா எலி. குள்ளமா இருந்தா எலி. ஆமா. குண்டா இருந்தா பூசணிக்காய். ஒல்லியா இருந்தா முருங்கன் நூடுல்ஸ் இது மாதிரி சொல்றது. கருப்பா இருந்தா காக்கா. காக்கா. இப்போ ஒரு கேங்லேயே யார் கலாய்ச்சா அவன் திருப்பி கலாய்க்க மாட்டானோ அவனை தான் கலாய்ப்பான். எவன் கலாய்ச்சா திரும்ப கலாய்க்க மாட்டானோ அவனை கலாய்க்கிறது. அவனை தான் டார்கெட். எங்கே சுற்றினாலும் அவங்ககிட்ட தான் வந்து முடியும். ஸோ உங்ககிட்ட நிறைய கேட்டேன் நான். ஆரம்பத்திலே நம்ம கலாய்க்கிற பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ யாரையெல்லாம் கலாய்ப்பீர்கள் அப்படின்னு கேட்டேன். நிறைய லிஸ்ட் வந்திருக்கு. நான் இப்போது கொஞ்சம் பேரை இங்கே பேசுகிறதுக்காக கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் வெல்கம். ப்ளீஸ் வாங்க. சில பேர் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ மொத்தம் 6 பேர் இங்கே வந்திருக்காங்க. இவங்களும் உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிப்பாங்க, மேபி ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது ஏதாவது ஒர்க்கில் இருக்கலாம். தே வாண்ட் டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த கலாய்த்தல்ல அவங்க என்னத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு. உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? எங்கள் அண்ணனோட சினிமாவுக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணன் எங்கள் மாமா பொண்ணு ஒன்று சினிமாவுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த பாய்ஸ்லாம் வந்து ஒரு பையன் படுறா 2 பொண்ணை தள்ளிட்டு போகிறான், அதில் ஒன்று சப்ப ஃபிகரு ஒன்று சூப்பர் ஃபிகரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. சப்ப ஃபிகராக இருக்குது பிறந்தது ஏன் தப்பு கிடையாது. அதை பார்த்து எப்படி இவங்க கலாய்க்கலாம்? என் பல்லை வச்சு கலாய்ப்பாங்க. பல்லு எடுப்பாக இருக்குது, ஐயோ இது தேங்காய் துருறதுக்கு தான் இந்த பல்லு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அது ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வீட்டில் கூட என் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கலாய்க்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் கூட போய் நான் சொல்லி அழுது கூட இருக்கேன் அம்மா கிட்ட. அம்மா என் பல்லு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு கம்பி போட்டு விடுமா அப்படின்னு வீட்டில் போய் சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு கலாய்க்க வைக்கிறாங்க. அது ஏன் அப்படி? அந்த மாதிரி என் பல்லு இருக்குது என்னோட காரணமா? அந்த பண்ணிட்ட கொடுங்க, அந்த பண்ணிட்ட கொடுங்க, அந்த பண்ணிட்ட. உங்கள் பருவத்தை சேர்ந்தவங்க, உங்கள் வயசில் இருக்கவங்கலாம் எப்படி உங்களை கலாய்க்கிறாங்க? அதாவது என்னோட கலர் வச்சு கலாய்ப்பாங்க. காக்கா இதெல்லாம் வந்து என்ன ஒரு அண்ணங்காக்கா, இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தைன்னு தெரியல. தோசை செட்டில் போட்டு தீச்சிட்டாங்க இவங்கள, அதனால வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் பேசிக்காக பார்த்தா கருப்பாக இருக்கிறது வந்து எங்களோட தப்பு கிடையாது. இவங்களும் கருப்பில் ஒரு இதுதான், ஆனால் வந்து எங்களோட கொஞ்சம் கலராக இருக்காங்க, அவ்வளோதானே தவிர. இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ காக்கான்லாம் எந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும்? அண்டங்காக்கான்னு சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுவும் வந்து என்னோட ஏஜில் இருக்கவங்களே சொல்லும் போது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் வீட்டில் போய் நிறைய நாள் அழுதுருக்கேன். இதுக்கு தனியாகவும் அழுதுருக்கேன், வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன். கலாய்க்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? அவங்க ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாலி வந்து ஒரு 5 மினிட்ஸோ 5 செகண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க ஹர்ட் ஆகிற எங்களோட வலி வந்து ஒரு நாளோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை லைஃப் லாங் கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஹர்ட் வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஈவன் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், யாருனாலுமே அப்படி தான். ஹைட்டை வச்சு கலாய்ப்பாங்க. என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஜூலேருந்து தப்பிச்சு வந்துட்டா, உங்கள் வீட்டில் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சும்மா கேட்குறப்போ அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சார்? வீட்டில் எல்லாருமே நான் ஒரே இதுதான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட்டு, நானும் ஹைட்டு, அந்த இது மட்டும்தான் சொல்லுவேன். அவங்க என்னடானா சும்மா தேவையில்லாமல், எனக்கு புரியல அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. எல்லாருமே அவங்கள மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் சும்மா தேவையில்லாமல் அப்டார்மல் சைஸாக இருந்தால் கலாய்க்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது ஒன்றும் எங்கள் ப்ராப்ளம் கிடையாது, ஹைட்டாக இருக்கிறது. எந்த மாதிரி சொல்கிறப்போ ரொம்ப சங்கடமாக இருக்கும்? ஏன்டா பிறந்தோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். எதுக்கு தேவையில்லாமல் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு, இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹைட்டுக்கெலாம் மாப்பிள்ளை தேட முடியாது, ஸ்டூல் போட்டு தான் நிப்பாட்டி வைக்கணும். பசங்கிட்ட வரேண்ணா, உங்களை என்ன அப்படி கிண்டல் பண்ணுறாங்க? என்ன தமிழ் ஸ்லாங்கை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் என்ன சொன்னால் ஜெயின், தமிழ் ஒழுங்காக பேச தெரியாது, என் ஸ்லாங்கை பற்றி பேசுவாங்க. இப்போது இன்னாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு கொஞ்சோண்டு மிஸ்டேக் ஆகிருக்கும், கொஞ்சோண்டு மிஸ்டேக் ஆகுன்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பாரு இப்படி அவன் தமிழ் பேசுகிறான், தமிழ் பேசவே தெரியாது, ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. டேய் சேட்டு வந்துட்டான்டா, செம்ம பாடி, 6 பேக்ஸ் வந்துச்சியா, அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. பக்கத்தில் கொடுங்க தம்பிட்ட. உங்களை என்ன கலாய்க்கிறாங்க? சின்ன வயசுலேருந்தே பொத்தி வளர்ந்து அவ்வளோவா வெளியிலலாம் விடாமல் வளர்த்ததுனால எனக்கு அந்த ஒரு மாதிரி ஒதுக்கமான ரிசர்வ்டான பிஹேவியர் வந்துச்சு. அதனாலே ஸ்கூலுக்கு போகும்போது அந்த
ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ரிசர்வ்னஸ் வந்து அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது பண்ண முடியல. இருந்தாலும் நான் பேச ஆரம்பிப்பேன். அவங்க வந்து அதை ஒரு இதாக பார்த்து ஒரு என்னை ஐசோலேட் பண்ணி என்னை டீஸ் பண்ணி ஏன் இப்படி இருக்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாதனால என்னை ஏதாவது ஹர்ட் பண்ணால் நான் அழுதுடுவேன். அழுமூஞ்சின்னு பேர் வந்துச்சு. அடிக்கிறது வயலன்ஸ் எல்லாம் இருக்கு. வயலன்ஸ் அடிப்பாங்க அடிச்சிருக்காங்க. கலாய்க்கிறதுல உங்களுக்கு இது ரொம்ப பயமானதா இருக்கு இன்னமும்? என் பொண்ணு மாதிரி பேசுகிறேன். வாய்ஸ் இது பண்ணுவாங்க. 10th வரைக்கும் இது வந்து 10th வரைக்கும் இந்த அடிக்கிறது வயலன்ஸ் எல்லாம் லைட்டாக இருந்தது. ரொம்ப லைட்டாக இருந்தது. நான் வீட்டிலலாம் போய் யோசிச்சிருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஒன்றி ரொம்ப படிப்பாளியாக இருக்கணும் கிளாஸில், இல்லைன்னா ரொம்ப ஒரு ரவுடிசம் மாதிரி ஒரு கெத்தாக இருந்தால் தான் ஏதாவது ப்ரோக்ராம்னா கூட அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசர்வ் கேரக்டர்ஸ் அவ்வளோவா இது பண்ணுறதில்ல. பட் இது உங்கள் வாழ்க்கையை வந்து ஓவராலாக உங்கள் மனதளவில் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தவங்க கலாய்க்கிறது வம்பிழுக்கிறது இப்படி வந்தது உங்கள் மனதளவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுது அப்பா கொஞ்சம் இதாகி அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணி என்னை சைக்காட்ரிஸ்ட்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏன் இவ்வளோ இது பண்ணுறான், கொஞ்சம் ஓவராக அழுது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தாகணும். த லைஃப் மஸ்ட் கோ ஆன். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாய்ப்பாங்க, அது வேற. இப்போ ரோட்டில் சும்மா தனியாக அப்படி நடந்து போகும்போது யாருன்னே தெரியாது, அவங்களும் கலாய்ப்பாங்க. அப்போ தோணும் இவங்களை நம்மளுக்கு யாருன்னே தெரியாதுடா, இவங்க வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களே, அந்த அளவுக்கு நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தோணும், அப்படி ஃபீல் பண்ண தோணும். அப்போ 2 தரப்புலையும் கேட்டப்போ யாரையெல்லாம் கலாய்க்கணும்னு தோணுங்கிறப்பவே நீங்கள் சொன்ன லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் பின்னால் ஒன்று காரணம் தான் இருக்குது. எளிமையானவர்கள், எவன் திரும்ப அடிக்க மாட்டானோ அவன். உடல் ரீதியாக கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்க, அல்ல உயரமாக இருக்கிறவங்க, குள்ளமாக இருக்கிறவங்க, எளிய மனிதன் யாரோ அவனை தேடி கலாய்க்கிறான். நமக்கு ஒரு பீஸ் கிடச்சிட்டான், நம்மளே சொல்கிறோம், நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் நாம் யாரெல்லாம் தொடர்ந்து கலாய்ச்சிட்ருக்கோன்னு கவனிச்சுட்டு இருந்தா யாரெல்லாம் திரும்ப அடிக்க முடியாதோ, யாரெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாதோ, யாரெல்லாம் அவங்க தனியாக போய் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லாமல் அழுதுக்குவாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒருவருடைய வழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் இன்னொருவருடைய வழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. நான் திரும்ப கூப்பிடுறேன் தேவைப்படுதுனா. ஆல் தி பெஸ்ட். அவங்கள்ட்ட மைக் கொடுத்துட்டு போங்க. எல்லா மட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் விளையாட்டுத்தனமாக அடுத்தவரை சந்தோஷப்படுத்த அல்லது தன்னுடைய குழுவை சந்தோஷப்படுத்த தன்னுடைய மகிழ்ச்சிக்காக கலாய்த்தல் என்பதை ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டே இருந்தாலும் கூட தெரிந்தோ தெரியாமலோ இதில் யார் மனது பாதிக்கப்படுகிறது என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஒரு பக்கம் யுவதிகளும் மறுபக்கம் இளைஞர்களுமாக கலாய்த்தல் என்கிற விஷயத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் ஒருவர் கிண்டல் கேலி பகடி செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் உலகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பட் இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், நமக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அவங்க நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் தனிமையில் அன்னைக்கு என்ன இப்படி சொன்னேன் நீ சொல்லி உங்கள் முன்னால் அழையில உங்களுக்கு ஹர்ட்டிங்காக சங்கடமாக இருக்கும். இன்றைக்கி வாதத்துக்காக பேசுகிற இதுக்குள்ளே பலருமே பலமுறை அழுதவர்களாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பலருமே தனிப்பட்ட முறையில் அழுதவர்களாக இருக்கலாம். என்னுடைய குறைந்தபட்ச நேர சந்தோஷம், அதுவும் எளிமையான மனிதனை ஏறி அடிக்கிறதுல என்ன தில் இருக்குது. 12th படிக்கும்போது நான் என் ஃப்ரெண்டை இந்த மாதிரி ஒரு தடவை கலாய்ச்சிருக்கேன். குண்டாக இருப்பான். சம்பவத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வரும்போது ஸ்டைலாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது என் ஃப்ரெண்டே எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான்னு. அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். சாரிடா. குட். நான் கேட்கக்கூட இல்லை, நீங்களா சொன்னீங்க. எஸ். நான் கருப்பு தான். என் ஃப்ரெண்டு செந்தில்னு சொல்லிட்டு கடலூர் பக்கத்தில் இருந்து வந்தான். 12th படிச்சுட்டு 11th 12th வந்து அவன் கூட படித்தேன். நானே கருப்பு, ஆனால் நான் அவனை கருப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டியிருக்கேன். அவன் செல்லமாக என்னை வந்து கோச்சிப்பான். அந்த வழியெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. இவங்க சொல்லும் போது தான் நிறைய அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. அவனோட நினைவுகள் எனக்கு வந்துட்டு போகுது. சாரிடா மச்சான், நீ எங்கே இருந்தாலும் சாரிடா. காலேஜ் ஸ்டார்டிங் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஊர்லேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கமெண்ட் அடித்து ரொம்ப கேலி பண்ணி வி மேட் த என்டையர், எங்களுக்குலாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஸ் ஹி செட், எனக்கு இப்போ நல்லா புரியுது எங்களோட இது எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 days எனக்கும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு ஆகுது. அதுக்கப்புறம் என்டையர் காலேஜ் ஏஜில் ஐ வாஸ் வித் ஹர். ஐ மேட் ஷூர் ஐ வாஸ் அ ஷீல்டு ஃபார் ஹர். ஃபுல்லுமே அவளை வந்து ஜாலி பண்ணுறது, அவளோட இது எல்லாமே நான் ஐ டுக் கேர். அந்த 3 years மெமரபிளாக அதை மறக்க வச்சு அவளுக்கு மெமரபிளாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துட்டேன். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ சாரி. இப்போ கூட எனக்கு வந்து ஏன்டி அப்படி பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ வந்து அந்த குள்ளமாக கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு பொண்ணு இருந்தால் அவள் வந்து மெயினாக வந்து தன்னை ஷார்ட்டாக இருக்க ப்ளஸ் வந்து தேங்காய் திருக்கிற பல்லு இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணேன்னு சொன்னான். நான் என் பக்கத்துலேயே இருக்கிற பொண்ணு அவளை எப்போ பார்த்தாலும் தேங்காய் திருக்கின்னு கிண்டல் பண்ணுவேன். அவள் ஃபேஸ் ஒரு மாதிரி மாறும், பட் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு கொஞ்சம் இது பண்ணிடுவா. ஸோ சில நேரம் வந்து அது ஓவராக போய் அவள் அழுதுட்டு கூட இருக்கா. நான் அதை ஜாலியாகவே எடுத்துகிட்டு பரவாயில்ல விடு சரியாயிடும் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இவள் வந்து ஃபீல் பண்ணும் போது தான் தெரியுது, இந்த ஃபீலிங்கை தான் அவள் வெளியில் காட்ட முடியாமல் அதை டிஎஸ் வழியாக வந்திருக்கு. இந்த அளவு பேச முடியுது இவங்களால. இதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து பேசும்போது பேசுனாங்க. அது அவள் பேச முடியாமல் தான் அந்த டிஎஸ் மூலமாக வெளிக்காட்டினான்றது இப்போ தான் தெரியுது. ஸோ அதுக்காக இங்கேருந்து ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து கேட்டுக்கிறேன், சாரி வெரி மச் சாரி. இங்கே ஒரு பொண்ணு ஹைட்டாக பேசினால, அவள் எங்கள் காலேஜ் தான். அவளை கமெண்ட் பண்ண டீமில் நாங்களும் இருக்கோம். அவள் வந்து நாங்கள் கமெண்ட் பண்ணும்போது இவங்க சொல்கிற மாதிரி அவள் ஜாலி தான் எடுத்துக்கினேன். பட் இங்கே வந்து சொல்லும் போது தெரியுது அவளுக்கு அது கண்ணீர் வருதுன்னு. அப்படி அவளுக்கு கண்ணீர் வரும்போது கண்டிப்பாக சாரி கேட்கணும். சாரி நித்யா. நித்யாவே மேலே வாங்க. நித்யா ஆக்சுவலாக அவள் என்னோட கிளாஸ்மேட்டும் தான். அவளை நானே வந்து ஆரம்பத்தில் வந்து மலை அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன், ஹைட்டாக இருக்கிறதுனால. ஸோ என்னை பார்த்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவளை மலைன்னு கூப்பிடுவாங்க. அவள் இங்கே வந்து அவளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, அவள் வந்து டேரெக்டாக எங்ககிட்ட வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் யாருமே சொல்ல முடியாது. அதுதான் ப்ராப்ளம். அந்த அளவுக்கு வந்து அவள் ஃபேஸில் அந்த ரியாக்ஷனே காட்ட இருக்காது. மாட்டாங்க. அதுதான் புரிந்து கொள்ள முடியாத உணர்வு தான் இது. அதனால தான் இவ்வளோ தூரம் இதை பற்றி பேச வேண்டியது. அதான் சொல்கிறேன், அவன் எங்ககிட்டயே அது மாதிரி சொல்ல எங்களுக்கு தெரியல. சாரி நித்யா, உண்மையாலே ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை ஒரு ஜாலியாக நீ அக்செப்ட் பண்ணிக்குவ அப்படின்னு தான் நான் வந்து உனக்கு கிண்டல் பண்ணனே தவிர உன்னை ஹர்ட் பண்ணும் அப்படின்றது இல்லை. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நித்யா, சாரி. ஆக்சுவலி எங்கள் கிளாஸில் வந்து சில கேர்ள்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருப்போம். ஷார்ட்டாக இருக்க பொண்ணுங்க யாரும் பக்கத்தில் போய் நிற்க மாட்டோம். உடனே கலாய்ப்போம், மலை எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது மலைன்னு கலாய்ப்போம். பட் எங்களுக்கு தெரியல அவளுக்கும் இதே அளவுக்கு அசிங்கமாக இருந்திருக்குன்னு. ஐம் சாரி நித்யா. இப்போது கலரை பற்றி நானும் பேசினேன், ஓகேவா. பட் தங்கம் ஷீஸ் என்னுடைய கிளாஸ்மேட் தான். என்னுடைய கிளாஸ்மேட் தான். ஓகே, நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ் தான். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நானே கலாய்ச்சிருக்கேன் அவளை. ரொம்ப சாரி தங்கம், ரியலி ஐ எம் வெரி சாரி. எங்கள் கேங்கில் இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே கலாய்ப்போம். ஈவன் தான் அந்த பொண்ணு கூட நாங்கள் கலாய்ப்போம். இப்போ இந்த ஒரு செகண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எந்த அளவுக்கு அவள் ஹர்ட் ஆயிருக்கா. இங்கே வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான்னு நிஜமாக எங்களுக்கு தெரியாது. அவளோட ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கூட நாங்கள் கலாய்ப்போம். பட் அந்த பொண்ணு இந்த ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. சாரி, ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இருபக்கத்திலும் கலாய்த்தல் என்பது வெகு வேகமாகத்தான் நடக்கிறது. பொதுவாக ஆண்கள் தான் இந்த மாதிரி கலாய்ப்பாங்க, வம்பிழுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, லந்த கொடுப்பாங்க, கட்டையை போடுவாங்க, அப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும் கூட பெண்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலும் கலாய்த்தல் அதிவேகமாகத்தான் பரவி இருக்கிறது. ஏன் இந்த கலாய்த்தல் நடக்கிறது டாக்டர்? சரி, ஆக்சுவலாக 2 காரணத்தால் கலாய்ச்சல் நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் அட்ராக்ஷன். இப்போ பூச்சில் பார்த்திங்கன்னா ஃபெரோமோன்ஸ் ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலால் ஆண் பூச்சி பெண் பூச்சி சேர்ந்துடும். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஆண் பெண் சேர மாட்டாங்க. அவங்க சேர்க்க வைக்கிறதுக்காக வெர்பலைசேஷன் மூலமாக கலாய்ச்சல்ஸ் தான் அவங்களுக்கு அட்ராக்ஷன் வரும். மேல்ஸுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டிமுலேஷன், பெண்ணுடைய உருவத்தை பார்த்து கலாய்ச்சல் வரும். ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உருவம் பிடிக்காது, அவங்களுடைய குணம், அவங்களுடைய ஆட்டிடியூட், அதை வச்சு தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஆணும் பெண்ணும் சேரணுன்ற அந்த காரணத்தால் தான் கலாய்ச்சலே இருக்குது. ஸோ 2 வகையான கலாய்ச்சலில் ஒன்று ஆண் பெண் கலாய்ச்சல் தப்பு இல்லை. இந்த மாதிரியான கலாய்ச்சல் அக்ரஸிவ் கலாய்ச்சல், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கலாய்ச்சல். இது அவங்க பண்ணி அதன் மூலமாக சந்தோஷம் அனுபவித்து பழகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள்கிட்ட இருந்து இங்கே வந்து அந்த ஸ்பெஷல் பீப்புள் அவங்க தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இவங்க விளையாட்டாக பண்ணுறது வாழ்க்கையே பாதிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, கலாய்ச்சலில் உருவத்தை சேர்க்காதீங்க, குணத்தை சேர்க்காதீங்க. அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற பேச்சு, அதை மாதிரி பண்ணால் ஒன்றுமே ஆகாது. இந்த உருவத்தையும் இந்த குணத்தையும் பண்ணாமல் இருந்தால் அஃபெக்ட் ஆகாது. உங்ககிட்ட நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இந்த கலாய்த்தல்ங்கிறது இருக்கத்தான் போகுது. ஆனால் இதுக்குள்ளே உயரமானவன் இருக்கான், குள்ளமானவன் இருக்கான், கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கான், கருப்பானவன் இருக்கான், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு வலிக்கும் இது அப்படிங்கிறத எப்படி இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கலாய்க்கிற தேர்ந்தெடுக்கிற ஆட்களே இப்படி தான் சொல்லிட்டு இவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இதோட ஒரு கேங் மாதிரி தான் இது. ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா யாராவது ஒருத்தன் வந்து கலாய்ப்பாங்க. அப்போ அந்த 10 பேரும் வந்து அந்த கலாய்க்கிற பையனோட மனநிலையை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா ஈஸியாக இதிலிருந்து அவங்கள சப்போர்ட் பண்ண வந்து யோசிக்கலாம். இப்போ நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எங்கே வந்து சால்வ் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப தான் சால்வ் ஆகுது. ஏதாவது தப்பாக யாரோ சிலர் முடிவு எடுத்துட்டா தான் அப்போ வந்து இவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான முடிவுக்கு போகாமல் இதை பற்றின உரையாடல் வந்து வைக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பகடி அப்படிங்கிறது வந்து பகடி செய்தல் அப்படிங்கிறது நம்ம சமூகத்துடைய ஒரு வாழ்வியலின் பங்கு. கிண்டல் கேலிகள் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்?
சந்தோஷமே கொண்டாட்டமே மனிதனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான இறுக்கமான வாழ்க்கைக்கு நடுவில் ஹாப்பினஸ்ங்கிறதே ஒருத்தர் கலாய்க்கிறதுக்குள்ளே தான் இருக்குது. அதில் நம்ம சிஸ்டமில் ஏற்கனவே இந்த கலாயத்திலுக்கு ஒரு வென்டிலேஷன் இருந்துச்சு. இங்கே சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அது வயலன்ஸை வெளிப்படுத்துறதா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கலாய்த்தல் சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மதனியை கிண்டல் பண்ணலாம், ஓரளவுக்கு அத்தாச்சியை கிண்டல் பண்ணலாம், மாமாவை கிண்டல் பண்ணலாம், அத்தையை கிண்டல் பண்ணலாம், அப்படின்லாம் சில வரமுறைகள்லாம் வச்சுருந்தோம். பெருசாக ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு ஏதாவது லைட்டாக நீங்கள் கிண்டல் பண்ணிங்க, அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட யார் கிண்டல் பண்ணால் மாமங்காரன் தான் கிண்டல் பண்ணால் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்கச்சியை கிண்டல் பண்ணிட முடியாது. சில ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. சித்தியை போய் நீங்கள் கிண்டல் பண்ண முடியாது, பெரியம்மாவையோ சித்தியோ கிண்டல் பண்ண முடியாது. ஆனால் அத்தையை கிண்டல் பண்ணலாம், மாமாவை கிண்டல் பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஏற்கனவே உங்களுடைய உணர்வு சார்ந்த ரசனை சார்ந்த வென்டிலேஷனுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்பேஸும் வடிகாலும் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் நம்ம ஒரு பொது சமூகமாக ஓப்பன் சொசைட்டியாக மாறின பிறகு இதற்கு ஒரு 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 கரெக்டான டிகிரி லெவல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வலுத்தவன் கலாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருச்சு. நாம் ஒன்றும் மெனக்கெட்டு ஒருத்தரை ஹர்ட் பண்ணி பண்ணுங்கிற இன்டென்ஷனோட கலாய்க்கலை அப்படின்னாலும் கூட நாம் தெரியாமலோ தெரிஞ்சோ செய்கிற விஷயத்துக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத பல பேர் ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்கிற ஒரு உண்மை பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ண தெரியாமல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு இல்லைன்னா அது என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? இன்னும் நானும் மகிழ வேண்டும், அவரும் மகிழ வேண்டும், அதுதான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த அட்மாஸ்பியரை சந்தோஷப்படுத்துவதும் குதூகலப்படுத்துவதும் தான் அது அந்த 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 கலாய்த்தலுடைய நோக்கம். ஆனால் அதுக்கு ஒரு எளியவனை பலிகடை ஆக்கக்கூடாது. யார் வந்து திரும்பி அடிக்க மாட்டானோ அவனை பலிகடை ஆக்கக்கூடாது. எவன் மனசுக்குள்ளே குமஞ்சு அழுவாளோ அவளை பலிகடை ஆக்கக்கூடாது. யாரால் திரும்பி உங்களை கலாய்க்க முடியாதோ அவனை பலிகடை ஆக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாவம் தனியாக போய் அழுவாங்க. அவர்கள் ரகசியமாக அழுத ரகசியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதால ஆன் ஸ்பாட்டில் இத்தனை நாள் தெரியாது, இந்த பொண்ணு கண் கலங்குது, அந்த பொண்ணு கண் கலங்குது, அந்த பொண்ணு கண் கலங்குது, இந்த பக்கம் இந்த பையன் ஜாலியாக பேசியிருந்தவன் கண் கலங்கிறாப்புல. எப்போ அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்துக்குள்ளே அப்படியே அவ்வளோ கிளேசமான மன உணர்வு இருக்குது. இதெல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை அறியாமல் நம்ம செஞ்சுட்ருக்கோம். சென்ஸ் ஆஃப் ஹியூமரே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எங்கேயாவது அது சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அதை அளந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகணும். இன்னொருத்தனை ஹர்ட் ஆகாமல் அடுத்தவனை ஹர்ட் ஆக்காமல் அவனை சிரிக்க வைக்க முடியும்னா தான் அதுதான் பெஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலம் வேணும். அதுதான் பவர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சும்மா ஒருத்தனை கலாய்ச்சி சிரிக்க வைக்கிறது எவனை வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது ஹியூமன் எம்பத்தியோடு சம்மந்தப்பட்டது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு மனிதனை மதிக்க வேண்டும், ஆனால் அதே நேரம் அதை ரசிக்கணுங்கிறதோட சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது தெரியுமா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதா இருக்குது. சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது ரகசியமாக என் அதிகாரத்தை காட்டுவதாக இருக்கிறது. சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது ரகசியமாக என்னுடைய பொறாமையை, வெறுப்பை, எரிச்சலை காட்டுவதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட கலாய்த்தலுக்கு கிரியேட்டிவிட்டி குறைவான, அடுத்தவனை ஹர்ட் பண்ணிடுமோ பண்ணாதோன்னு ஒரு கேள்வி எழுப்பாத கலாய்த்தலுக்கு நம்ம உட்படுத்தப்பட்டதுக்கு மீடியா ஒரு பெரிய காரணம், ஊடகங்கள் மிக முக்கியமான காரணம். கண்டென்ட்டை தாண்டி வெறும் இந்த மாதிரியான ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையும் ஓட்டுறோம். பட் த ஷோ ஸ்டார்டட் வெரி ஹாப்பிலி. ஐ திங்க் ஷோ எண்ட்ஸ் அப் வித் வெரி ஹாப்பி மூட். பிகாஸ் அடுத்து அவர் சொன்ன உரையாடலை நீயா நானா தொடங்கி வைத்திருக்கிறார். இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீயா நானாவில் பரிசளிக்கிற நேரம் 2 பேருக்கு பரிசு. நிச்சயமா இந்த பக்கம் ஒரு பரிசு, அந்த பக்கம் ஒரு பரிசு. இதுல எல்லாம் ஆட்டைக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரவே வராது. எல்லாருமே நல்லா பேசியிருக்கீங்க, ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக. அண்ட் ஷோவுக்காக பேசுனது கொஞ்சம், அப்புறம் இயல்பாகவே பேசணும். பட் இந்த கலாய்க்கிறது அப்படிங்கிறது, சந்தோஷமாக்குதல் அப்படிங்கிறது, இந்த நல்லா கலாய்க்கிறவங்க அவங்க இருக்கக்கூடிய சூழலை சந்தோஷமாக்குவாங்க. அது ஒரு ஆட்டிடியூடும் கூட. அதில் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தது நீங்களே கூட அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இவர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே ஒரு கலாய்க்கக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக கடைசியில் கருப்பாக இருக்க தன்னுடைய நண்பர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட விதத்தில் உணர்வுபூர்வமாக இன்னும் லைட்டாக தட்டியிருந்தால் பார்ட்டி அழுதுருக்கும். ரொம்ப ஜெனியூனான. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நான் பரிசு தர்றதுக்கு முன்னால் இங்கே வந்து இந்த 2 ஜோடி, இந்த பேர் வந்து இந்த கண்ணாடியை கலட்டாத இந்த பேர் ரெண்டும் ஏதாவது பண்ணி காட்டணும் ஒரு கலாய்த்தல். நான் ஒன்றுனா கொடுக்குறேன். ஓ, நீங்கள் கலாய்ப்பீங்க, அவர் அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரா? ரொம்ப மொக்க போட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஐயோ எக்ஸ்பிரஷன் இவர் இன்னும் நல்லா கொடுப்பாரு. அது கொடுறா. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ளீஸ்ன்ற வார்த்தையை வச்சே வந்து ஒரு கலாய்த்தல் இருக்குது. ரொம்ப மொக்க போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் வச்சே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிரிச்சு கலாய்க்கிறது தான் எங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி.
தேங்க்யூ 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 தேங்க்ஸ் லாட். இருங்க, திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க தம்பி, உங்களுக்கு தான். கை தட்டுங்கள். இது எப்படி ஒரு ரூலா? இது கொடுத்தனுடைய கேமரா பார்த்து ஒரு லுக்கு கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உண்மையாக சொல்லப்போனால் பொண்ணுங்க சைடில் யாருக்கு பரிசு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சென்சிட்டிவான நேரங்களில் சென்சிட்டிவாகவும், ஜாலியாக பேசுகிறதுல ஜாலியாகவும் நல்லா பேசுனீங்க. பட் ஆரம்பத்துலேருந்து உண்மைக்கு மிக நெருக்கத்திலேயே யதார்த்தமாக சோஷியல் வியூவையும் பேரலாக கனெக்ட் பண்ணிகிட்டே போனாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த பரிசை உங்கள் எல்லார் சார்பாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வாங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வெல்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். நன்றி, வணக்கம்.